ஸோ டுடே பார்க்க போற டாபிக் ஆன்சிபிள்ல இன்னைக்கு லாஸ்ட் ஓகேவா. ஸோ ஒரு பிளே புக் எழுதலாம். என்னத்துக்கான பிளே புக் அப்படின்னா ஒரு டாம் கேட்ல எப்படி டெப்ளாய்மெண்ட் பண்றது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபுல் பிளே புக் எழுதிட்டு ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்ப்போம் அப்படின்னா பிளே புக் எதுக்கான பிளே புக் அப்படின்னா ஒரு டெப்ளாய்மெண்ட்டுக்கான ஒரு பிளே புக் எழுதிட்டு ஸோ நெக்ஸ்ட் ரோல்ஸ் ஆன்சிபிள்ல ரோல்ஸ்னா என்ன அண்ட் அனதர் ஒன் வால்ட் என்னன்னு பார்த்தா அப்படின்னா ஆன்சிபிள் நமக்கு ஓவர் ஓகேவா. சோ இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு பிளே புக்ல டெப்ளாய்மெண்ட் எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ நான் எதுல டெப்ளாய்மெண்ட் பண்ண போறேன் அப்படின்னா டாம் கேட் அப்படிங்கிற ஒரு மிடில் வேற நம்ம எடுத்துக்கலாம் ஓகேவா. டாம் கேட் சர்வர் ஐ மீன் ஒரு மிடில் வேர் நான் இன்னைக்கு எடுத்துக்க போறேன். சோ இந்த மிடில் வேர் மேல ஒரு அப்ளிகேஷனை டெப்ளாய்மெண்ட் பண்ண போறோம். சோ அந்த அப்ளிகேஷன் ஒரு வார் ஃபைலா இருக்கலாம் ஓகேவா, சாம்பிள் டாட் வார் ஃபைல் அப்படின்னு இருக்கலாம். சோ நம்ம இப்போ இந்த டாம் கேட்டை பேஸ் பண்ணி தான் ஒரு பிளே புக் எழுத போறோம் ஓகேவா. டாம் கேட்டை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா பிளே புக் எழுத போறேன். பிளே புக் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்? ஹோஸ்ட் அதெல்லாம் பிளே புக்ல ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா. சோ இப்போ எனக்கு என்னென்ன பேக்கேஜ் தேவை அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா ரெபாசிட்டரி அப்டேட் பண்றேன். ஃபர்ஸ்ட் என்னோட பிளே புக்ல என்னென்ன கண்டென்ட் இருக்க போகுதுங்கிறத நான் சொல்லிடுறேன் ஓகேவா. ஸோ எம் அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு ரெபாசிட்டரி அப்டேட் பண்ண போறோம். ஸோ நெக்ஸ்ட் டாம் கேட் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா எனக்கு ஜாவாங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேவா. ஸோ டாம் கேட் இன்ஸ்டால் பண்ணணும்னா என்ன வேணும்? ஜாவா வேணும். ஜாவால தான் டாம் கேட்டே ரன் ஆக போகுது. ஸோ ஜாவா வேணும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா டாம் கேட்டை டவுன்லோட் பண்ண போறோம். டாம் கேட்டை என்ன பண்ண போறோம் அப்படின்னா டவுன்லோட் பண்ணுவீங்க. எப்படி டவுன்லோட் பண்ணுவீங்க டாம் கேட்டை? நார்மலா டப்ளிகேட்ல போயிட்டு யூஆர்எல் எடுத்து காப்பி பண்ணுவீங்க கரெக்டா. சோ நம்ம டாம் கேட்டை டவுன்லோட் பண்ண போறோம். அதோட அபிஷியல் வெப்சைட்ல போயிட்டு ஓகே. டாம் கேட்டை டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த டாம் கேட் டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் அது என்ன ஃபைலா இருக்கும்? ஐ மீன் அது ஒரு ஜிப் ஃபார்மேட்ல இருக்கும் கரெக்டா. ஜிப் ஃபார்மேட்ல இருக்கும். அதை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அன்ஜிப் பண்ண போறோம் ஓகேவா. ஜிப் ஃபார்மேட்ல இருக்கிற ஃபைல நான் என்ன பண்றேன் அப்படின்னா அன்ஜிப் பண்றேன். சோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் டாம் கேட்டை ஸ்டார்ட் பண்ணணும் கரெக்டா. ஸ்டார்ட் பண்ணாதானே ஸ்டார்ட் ஆகும். டாம் கேட்டை ஸ்டார்ட் பண்ண போறோம். சோ சிக்ஸ்த் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஐ மீன் என்விரான்மெண்ட்ல என்விரான்மெண்ட் சேஞ்ச் பண்ண போறோம். பாராமீட்டரை சேஞ்ச் பண்ணலாம். பாராமீட்டர் தி சென்ஸ் எதை பாராமீட்டர்னு சொல்லுவோம்? உங்களோட போர்ட் நம்பரா இருக்கட்டும் இல்ல அப்படின்னா அதுல நிறைய என்விரான்மெண்ட் இருக்கும். என்னென்ன என்விரான்மெண்ட்? நம்ம டெவ் டெஸ்ட் ஐ மீன் ப்ராட் இப்படின்னு ஒரு என்விரான்மெண்ட் பார்த்திருக்கோமா. அப்போ இதே மாதிரி பாராமீட்டர்ஸ்லயும் ஐ மீன் டாம் கேட்லயும் நிறைய என்விரான்மெண்ட் இருக்கும். அந்த என்விரான்மெண்ட் உங்க போர்ட் நம்பரை சேஞ்ச் பண்றதா இருக்கலாம் இல்ல அப்படின்னா அந்த சர்வீஸ் நேம் சேஞ்ச் பண்றதா இருக்கலாம் வாட் எவர் ஓகேவா. அப்போ அதெல்லாம் சேஞ்ச் பண்றதுக்கு பாராமீட்டர் சேஞ்ச். அப்போ இதை எப்படி சேஞ்ச் பண்றது? கோட் மூலயமா. அப்போ செவன்த் ஸ்டெப் ஒரு அப்ளிகேஷனை டெப்ளாய் பண்ண போறோம். டெப்ளாய் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாம்பிள் டாட் வார் ஃபைலை எடுத்துட்டு வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா டெப்ளாய்மெண்ட் பண்ண போறேன் ஓகேவா. சோ இது அப்படியே நம்ம ஒரு பிளே புக்கா இப்ப எழுத போறோம். அப்டேட் பண்றதா இருந்தாலும் சரி ஜாவாவை இன்ஸ்டால் டாம் கேட்ட அந்த அபிஷியல் வெப்சைட்ல இருந்து எடுத்துட்டு வருது, ஒரு ஜிப் ஃபார்மேட் அன்ஜிப்பா மாத்துறது, டாம் கேட்ட ஸ்டார்ட் பண்றது, பாராமீட்டர் சேஞ்ச் பண்றது, அப்ளிகேஷனை டெப்ளாய் பண்றது அப்படிங்கிற இது எல்லா திங்ஸையுமே ஒரு பிளே புக்கா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா எழுத போறோம். சோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்னோட விஷுவல் ஸ்டுடியோ கோட் எடிட்டருக்கு போயிட்டு ஒரு ஃபைல் கிரியேட் பண்றேன். நியூ ஃபைல். இதுல tomcat டாட் என்னது எக்ஸ்டென்ஷன் YAML YML அப்படின்னு கொடுத்துட்டு சோ என்டர்.
nim.oml. ஓகே, என்ன பண்ணியாச்சு அப்படின்னா ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ எப்படி எழுதலாம்? பிளேபுக் ஃபர்ஸ்ட் எப்படி எழுதுவீங்க? புரியல. ஹைஃபன் போஸ்ட். இப்ப என்ன பண்ணலாம்? இந்த இடத்துல நான் டாம் கேட்னு கொடுக்குறேன். இப்போ டாம் கேட்னு கொடுத்தா என்ன ஆகும்? டாம் கேட்னு கிரியேட் ஆகுமா? நம்ம போய் கிரியேட் பண்ணணுமா? கிரியேட் பண்ணணும். எங்க போய் கிரியேட் பண்ணுவீங்க? இன்வென்டரி ஃபைல குரூப்பிங் பண்ணணும். அப்ப டாம் கேட்னு நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இன்வென்டரி ஃபைல குரூப்பிங் பண்ணணும். சோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா டாம் கேட் அப்படின்னு சொல்லிட்டு ஹோஸ்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் யூசர் நேம் ரிமோட் அண்டர்ஸ்கோர் யூசர். என்ன யூசர்? EC2 user. Next. Become. Yes. Next. Task. இப்போதான் டாஸ்க் எக்ஸிக்யூட் பண்ண போறோம். ஓகேவா? சோ டாஸ்க்ல இப்போ நான் ஃபர்ஸ்ட் டாஸ்க் என்ன பண்ண போறேன்னு சொன்னேன்? அப்டேட் பண்ண போறேன். அப்ப எப்படி அப்டேட் பண்ணலாம்? ஐஃபன் நேம். இதுல சும்மா அப்டேட் பேக்கேஜ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ நேம்ல என்னெல்லாம் கொடுத்துக்கலாம். அப்டேட் பேக்கேஜ் கொடுத்து எதை அப்டேட் பண்ண போறோம்? எம் அப்டேட் தானே கொடுப்பீங்க. அப்ப எம் தானே அப்டேட் பண்ண போறீங்க. ஸோ எம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா எம் அப்டேட் பண்றேன். ஸோ அகைன் என்ன பண்றோம்? நேம். இதுல நான் என்ன பண்றேன் அப்படின்னா டபுள் ஸ்டார் கொடுத்துக்கிறேன். ஸோ இது கொடுத்துட்டு சாரி சோ இதுல ஸ்டார் அப்படின்னு கொடுக்குறேன். இதுக்கு என்ன மீனிங்? அப்டேட் ஆல். செலக்ட் ஆல் அப்டேட் ஆல். அப்ப நான் என்ன பண்றேன்? ஸ்டேட் இதுல போயிட்டு லேட்டஸ்ட் அப்படின்னு கொடுக்குறேன். என்ன ஆகும்? எல்லா வெர்ஷனும் அப்டேட் ஆகும். அப்போ ஸ்டார்னா எம்ல இருக்கிற எல்லா பேக்கேஜுமே அப்டேட் பண்ணு. நார்மலா அப்டேட் பேக்கேஜ்னு கொடுத்துட்டு எம்ல இருக்கிற எல்லா பேக்கேஜுமே ஐ மீன் லேட்டஸ்ட் வெர்ஷனை அப்டேட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இந்த டாஸ்க முடிச்சாச்சு. அப்டேட் டாஸ்க முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஜாவாவை இன்ஸ்டால் பண்ணணும். அப்படியே ஒரு என்டர். இங்க ஐஃபன் நேம். இதுல என்ன பண்ண போறோம்? இன்ஸ்டால் ஜாவா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜாவாவை இன்ஸ்டால் பண்ண போறேன். அப்போ நெக்ஸ்ட் எம் என்டர். என்ன பண்ணலாம்? நேம்ல என்ன கொடுக்கலாம்? ஜாவா ஐஃபன் ஜேடிகேன்னு கொடுப்பீங்களா? கரெக்டா சொல்லுங்க. ஐ மீன் நீங்க என்ன கொடுத்திருப்பீங்க அப்படின்னா எம் இன்ஸ்டால் ஜாவான்னு கொடுப்பீங்களா? சோ இங்க ஜாவா நார்மலாவே ஜென்கின்ஸ் இன்ஸ்டாலேஷன் அப்படின்னு கொடுத்தாலே ஸோ நம்மளோட லைனக்ஸ்ல ஐ மீன் அப்ப இங்க என்ன இருக்கு? ஜாவா ஐஃபன் 17 ஐஃபன் ஓப்பன் ஜேடிகே அப்படின்னு இருக்கா? சோ இங்க போய் பாக்குறதுக்கு என்ன கமாண்ட் கொடுக்கலாம்? எம் சர்ச் என்ன கொடுப்பீங்க? யாருக்கோ இன்னைக்கு சொல்லி கொடுத்தனே. அப்போ எம் சர்ச் ஓப்பன் ஜேடிகே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஜாவா எந்தெந்த வெர்ஷன்ல இருக்கு எல்லாமே லிஸ்ட் அவுட் ஆகும். அப்ப அந்த இடத்துல ஆல் சர்ச் ஆல்னு கொடுத்தீங்கன்னா எல்லா வெர்ஷனும் லிஸ்ட் அவுட் ஆகும். ஓகேவா? எம்
சர்ச் ஆல் அப்படின்னு கொடுத்து ஓப்பன் ஜேடிகேன்னு கொடுத்தீங்கன்னா எல்லா வெர்ஷனும் சர்ச் ஆகும். சர்ச் மட்டும் கொடுத்தீங்கன்னா சம் லேட்டஸ்ட் வெர்ஷன் மட்டும் சர்ச் ஆகும். அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த லேட்டஸ்ட் வெர்ஷன் அப்படியே சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? சோ இங்க இருக்கிற அப்படியே லேட்டஸ்ட் வெர்ஷன் அப்படியே காப்பி பண்ணி சோ என்னோட விஷுவல் ஸ்டுடியோ கோட் எடிட்டர்ல இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஜாவா -1.8.0 -OpenJDK அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண போறோம்? ஸ்டேட்ல present அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றேன் அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸ்டேட்ல present. அப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன்ல இருக்கிறது இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இது என்னோட லேட்டஸ்ட் வெர்ஷன் ஜாவா -1. எனக்கு எந்த வெர்ஷன்ங்கிறத நான் சூஸ் பண்ணிருக்கேன். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? நெக்ஸ்ட் டாஸ்க் அப்டேட் பண்ணியாச்சு, ஜாவாவை இன்ஸ்டால் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் டாம்கேட்டை டவுன்லோட் பண்ணணும். எப்படி டவுன்லோட் பண்ணணும் டாம்கேட்டை? wget URL கொடுத்து டவுன்லோட் பண்ணணும். அப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா Ansible download from URL அப்படின்னு கொடுக்குறேன். அப்போ அதுக்கு ஒரு மாடியூல்ஸ் இருக்கும். எல்லாத்துக்குமே ஒரு மாடியூல்ஸ் இருக்குல்ல. சோ என்ன பண்றேன்? Ansible download URL. URL Ansible நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒரு மாடியூல்ல இருக்கும் உங்களுக்கு. சோ மாடியூல்னு கொடுத்து சர்ச் பண்ணாலும் ஓகே, Ansible download URL கொடுத்து சர்ச் பண்ணாலும் ஓகே. சோ இதுல இருக்க ஃபர்ஸ்ட் லிங்க் கிளிக் பண்ணிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ்ல இங்க இருக்கு பாருங்க. நீங்க URL மூலமா எப்படி டவுன்லோட் பண்றீங்க அப்படிங்கிற என்ன இருக்கு அந்த மாடியூல்ஸ் இருக்கா. சோ என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த மாடியூல் யூஸ் பண்ணி தான் இப்ப நம்ம டவுன்லோட் பண்ண போறோம். இந்த மாடியூல்ஸ் யூஸ் பண்ணி நான் டவுன்லோட் பண்றேன். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா அதே மாதிரி நேம் கொடுத்துக்கலாம். நேம் கொடுத்துட்டு நேம்ல என்ன கொடுக்கலாம்? டவுன்லோட் டாம்கேட் இல்லனா அப்பாச்சி எப்படினாலும். அப்பாச்சி டாம்கேட் ஒண்ணா தனித்தனியா? அப்பாச்சி வேற, டாம்கேட் வேற. அப்போ டாம்கேட் அப்பாச்சி டாம்கேட்னே சொல்லுவாங்க. அதோட ப்ராடக்ட் தான் அதுவும். கரெக்டா? அதோட ப்ராடக்ட் தான். நீங்க எப்படினாலும் அப்பாச்சி டாம்கேட்னு கால் பண்ணிக்கலாம், எப்படினாலும் கால் பண்ணிக்கலாம். அப்பாச்சியோட ப்ராடக்ட் அவ்வளவுதான். அதனால சோ அது அப்பாச்சி டாம்கேட். சோ டவுன்லோட் டாம்கேட் அப்படின்னு சொல்லிட்டு நான் டாம்கேட்டை டவுன்லோட் பண்றேன். சோ நெக்ஸ்ட் என்ன கொடுக்கணும்? நெக்ஸ்ட் என்ன இருந்தது? get -_URL அப்படின்னு இருக்கா. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ansible.buildin அப்படின்னு நீங்க கொடுக்கலாம். only get -URL கொடுக்கலாம். இத நீங்க கொடுக்கலாம் இல்லனா நோ ப்ராப்ளம். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இது ப்ராப்ளம் இல்ல. நமக்கு தேவை URL. அப்ப நான் என்ன பண்றேன்? get URL. get _URL அப்படின்னு சொல்லிட்டு URL டவுன்லோட் பண்ண போறோம். URL அப்படின்னு கொடுத்துட்டு URL டவுன்லோட் பண்ணலாமா? எப்படி டவுன்லோட் பண்ணுவீங்க? அதோட அபிஷியல் வெப்சைட்ல போயிட்டு Tomcat download அப்போ இதுல இருக்கு 9 வெர்ஷனா 8 10 நான் என்ன பண்றேன்? 9 வெர்ஷன் சூஸ் பண்ணிக்கிறேன். சோ 9 வெர்ஷன்ல இருக்கிற என்னோட tar ஃபைல். சோ அப்படியே லிங்கை காப்பி பண்ணிக்கலாம். சோ லிங்கை காப்பி பண்ணி என்னோட விஷுவல் ஸ்டுடியோ எடிட்டர்ல இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? என் tar ஃபைல் எடுத்து வந்து பேஸ்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன். அப்ப எந்த டெஸ்டினேஷனுக்கு இதை நான் மூவ் பண்றேன் அப்படின்னா என்னோட டெஸ்டினேஷன் எதுன்னு கேட்டீங்கன்னா என்டர் என்னோட டெஸ்டினேஷன் கொடுத்துக்கிறேன். அங்க உள்ள மாதிரி அப்படியே கொடுத்துக்கோங்க. /userல நான் என்ன பண்றேன் அப்படின்னா லோக்கல் தான் என்னோட டெஸ்டினேஷன் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். சோ நெக்ஸ்ட் என்ன கொடுக்கணும்? மோட் பெர்மிஷன் கொடுக்கணும். கரெக்டா? சோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்டர் நோட் கொடுத்துட்டு
என்ன கொடுக்கலாம்? அப்ப என்ன பண்றேன் அப்படின்னா 777. அப்போ ரீட் ரைட் எக்ஸிக்யூட் அப்படின்னு சொல்லிட்டு 3 பெர்மிஷனுமே நான் கொடுத்துட்டேன். இப்ப என்ன பண்ணியாச்சுன்னா அப்டேட் பண்ணியாச்சு, ஜாவாவை இன்ஸ்டால் பண்ணியாச்சு, டவுன்லோட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் டாஸ்க் அன்சிப் பண்ணணும். ஜிப் ஃபைல் அன்சிப் பண்ணணும்ல. சோ அன்சிப் பண்றதுக்கான URL ஐ மீன் மாடியூல்ஸ் திருப்பி அங்கேயே தான் நான் எடுக்க போறேன். ஓகேவா? சோ இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா இதுக்கப்புறம் இது தேவையில்ல. சோ நான் என்ன பண்றேன்? Ansible என்ன மாடியூல்னு சர்ச் பண்ணலாம். டார்னு சர்ச் பண்ணலாமா? unzip URL. ஓகேவா? ஐ மீன் அது ஒரு கம்ப்ரஸ்டு ஃபைல். ஓகேவா? அதை வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போறோம். சோ அகைன் எக்ஸாம்பிள்ஸ்ல இங்க இருக்கு பாருங்க. இப்போ இதுல 2 இருக்கு ஆக்சுவலா. சோர்ஸ் டெஸ்டினேஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, இங்க ஒண்ணு இருக்கு. இப்போ எதை எடுத்துக்கலாம்? என்ன பண்ணலாம்? செகண்ட் ஒன் எடுத்துக்கலாம். ஏன் செகண்ட் ஒன் எடுத்துக்கலாம்? அப்போ unarchive a file that is already on a remote machine அப்படி இருக்கா? சோ செகண்ட் ஒன்னே நம்ம எடுத்துக்க போறோம். அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்னோட விஷுவல் ஸ்டுடியோ எடிட்டர் போய்க்கலாம். போயிட்டு enter -name unzip tomcat கொடுத்துட்டு நெக்ஸ்ட் unzip tomcat அப்படின்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் என்ன கொடுக்கணும்? என்ன இருக்கு? unarchive அப்படின்னு இருக்கா? அதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அது அந்த பாத்லயே போய் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி அன்சிப் பண்றது ஒரே கமாண்டா யூஸ் பண்ணிக்கலாம். தனித்தனியாவும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாடியூல்ஸை பொறுத்து. ஓகேவா? சோ unarchive நெக்ஸ்ட் என்ன கொடுக்கணும்? சோர்ஸ். அப்ப எது என்னோட சோர்ஸ்? நான் டாம்கேட்டை எங்க டவுன்லோட் பண்ணிருக்கேன்? எந்த பாத்துல டவுன்லோட் பண்ணிருக்கேன்? கரெக்ட். அப்போ நான் எந்த பாத்துல டவுன்லோட் பண்ணிருக்கேன் அப்படின்னா சோர்ஸ்ல ஸ்லாஷ் யூசர்ல ஸ்லாஷ் லோக்கல். இப்ப என்ன பண்ணணும்? ஸ்லாஷ் சோர்ஸ் கொடுத்துட்டேன். அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா டாம்கேட் ஃபைல கொடுக்கணும். எப்படி கொடுக்கலாம்? சோ லாஸ்ட் இருக்கு பாருங்க, இத அப்படியே காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ யூசர்ல லோக்கல்ல உங்களுக்கு அன்டார் ஆச்சுன்னா இப்படிதானே ஃபைல் காட்டும். இப்போ இப்படி இருக்கிற டார் ஃபைல் அன்டார் ஆச்சுன்னா இந்த பாத்துல தான் காட்டும். ஓகேவா? சோ என்னோட ஃபைல் வந்து அன்டார் ஆயிடுச்சு. என்டர். டெஸ்டினேஷன் இப்போ நான் எதுக்கு மூவ் பண்ண போறேன்? சோர்ஸ் இங்க தான் டவுன்லோட் பண்ணிட்டேன் அப்படின்னு இங்க இருக்கிற ஃபைல எங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்? அதே பாத்துல தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகுது. கரெக்டா? ஸ்லாஷ் யூசர்ல ஸ்லாஷ் லோக்கல்ல தான் என்ன பண்ண போறேன்? என்ன பண்ண போறோம்? எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போறோம். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? ரிமோட் யூசர். இதை யார் எக்ஸிக்யூட் பண்ண போறா? ரிமோட் யூசரை எக்ஸிக்யூட் பண்ண போறோம். சோ ரிமோட் அண்டர்ஸ்கோர் இருக்கு ரிமோட் அண்டர்ஸ்கோர் சோர்ஸ். எஸ் அப்படின்னு நான் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் என்ன கொடுக்கலாம்? இந்த மாதிரி மோடு கொடுத்துருவோம், பெர்மிஷன் கொடுத்துருவோம். கரெக்டா? நீங்க கொடுக்கலாம், இல்லைன்னா நோ ப்ராப்ளம். இருந்தாலும் பெர்மிஷன் எரர் வந்துச்சு அப்படின்னா அதுக்கும் சேர்த்து கொடுத்து வச்சிருங்க. என்ன பண்ணியாச்சு அப்படின்னா இந்த ஸ்டெப்ஸை முடிச்சாச்சு. எம் அப்டேட் பண்ணியாச்சு, ஜாவா இன்ஸ்டால் பண்ணியாச்சு, அப்பாச்சியை டவுன்லோட் பண்ணியாச்சு, ஜிப் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டார்ட் பண்ணணும். எப்படி போய் ஸ்டார்ட் பண்ணுவீங்க?
என்ன பண்ணுவீங்க அப்படின்னா டாம்கேட் எங்க இன்ஸ்டால் பண்ணிருக்கோமோ அந்த பாத்துக்கு போவீங்க. கரெக்டா? டாம்கேட் எந்த பாத்துல இப்ப இன்ஸ்டால் பண்ணிருக்கோம்? யூசர்ல லோக்கல்ல டாம்கேட் இன்ஸ்டால் பண்ணிருக்கோம். அப்ப அந்த பாத்துல பைனரி ஃபைல்ஸ் அப்படின்னு ஒரு ஃபைல் கிரியேட் ஆகும். கரெக்டா? பைனரி ஃபைல்னு ஒரு ஃபைல் கிரியேட் ஆகும். அந்த பைனரி ஃபைல்ல போயிட்டு .startup.sh அப்படிங்கிற உங்க ஃபைல் எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. அப்போ இதை எப்படி ஒரு ஷெல் பிளே புக்ல நீங்க ரன் பண்ணலாம் அப்படின்னா, சோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, சோ இது இங்கே முடிச்சிடுறேன். முடிச்சுட்டு நான் வேணா போய் ஷோ பண்ணி காட்டுறேன். சோ என்டர், நான் என்ன பண்றேன், -name அப்படின்னு கொடுத்துட்டு என்ன கொடுக்கலாம், start tomcat அப்படின்னு கொடுத்துட்டு டாம்கேட்டை ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு ஒரு நேம் மட்டும் கொடுத்துட்டு, இப்ப என்ன பண்ண போறேன் அப்படின்னா இங்க ஒரு ஷெல் கொடுக்க போறேன். என்ன ஷெல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நார்மலா நீங்க என்ன கொடுப்பீங்கன்னா ./startup.sh அப்படின்னு 2 கமாண்ட்ஸ் இருக்கு. இப்போ நம்ம ஒரு கமாண்ட் யூஸ் பண்ண போறோம். என்ன கமாண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ வேற என்னென்னலாம் பேக் எண்ட்ல ஸ்டார்ட் பண்றதுக்கு கமாண்ட் கொடுப்பீங்க? இது வரையும் பாத்திருக்கீங்க. பேக் எண்ட்ல ஸ்டார்ட் பண்றதுக்கு sh கொடுக்கலாம். sh பேக் எண்ட்ல ஸ்டார்ட் ஆகும். வேற ஓகே, அது -d வந்து டாக்டர்ல கொடுத்திருப்பீங்க. தென் வேற அது எல்லாமே நம்ம பேக் இது நான் கேட்டது லைனக்ஸ் கமாண்ட். லைனக்ஸ் கமாண்ட் வழியா பேக் எண்ட்ல எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்? புரியல. @ao போடுவோமா? இது கொடுப்போமா? இந்த அண்ட் சிம்பிள் கொடுப்போமா? நம்மளுக்கு பேக் எண்ட்ல ரன் ஆகுது. இதெல்லாம் எங்க பாத்துருக்கோம்? எந்தெந்த கிளாஸ்ல பாத்திருக்கீங்க? புரியல. எந்த கமாண்ட்ல பாத்திருக்கீங்க? எங்கேயுமே பாக்கலையா? எந்த கிளாஸ்ல பாத்துறீங்க கரெக்டா சொல்லுங்க. ஜென்கின்ஸ்ல பாத்துருக்கோமா? இந்த அண்ட் சிம்பிள் 2 கிளாஸ்ல பாத்திருப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கிளாஸ் உங்களுக்கு நடந்ததுல ஸ்ப்ளங்க்ல பாத்தீங்களா? ப்ரோமித்தியஸ் ஸ்ப்ளங்க்ல பார்த்தோமா? பேக் எண்ட்ல ஸ்டார்ட் பண்றதுக்காக. சோ இதெல்லாம் என்னன்னா லைனக்ஸ் கமாண்ட். அப்போ இந்த அண்ட் கொடுத்தும் நம்மளால ஸ்டார்ட் பண்ண முடியும். அப்போ இன்னொரு கமாண்ட் இருக்கு, நோஹப் அப்படின்னு சொல்லிட்டு. இது ரெண்டுமே எதுக்காக அப்படின்னா நம்மளுக்கு பேக் எண்ட்ல ரன் பண்றதுக்கான ஒரு லைனக்ஸ் கமாண்ட். இது ரெண்டுமே என்னன்னு கேட்டீங்கன்னா பேக் எண்ட்ல ரன் பண்றதுக்கான லைனக்ஸ் கமாண்ட். we needed to execute the script startup.sh அப்படின்னு நம்ம கொடுப்போம். அப்போ என்னன்னா // அந்த ஸ்கிரிப்ட் நேம் கொடுப்போம். இல்லனா sh ஸ்கிரிப்ட் நேம் கூட கொடுக்கலாம். எப்படி வேணாலும் கொடுக்கலாம். அப்போ இது எதுக்காகனா டு ரன் இன் பேக்ரவுண்ட் அப்படின்னு கொடுத்திருக்கேன். அப்போ உங்களோட புட்டி க்ளோஸ் ஆனாலும் கூட புட்டி உங்களுக்கு டெர்மினேட் ஆகுமா? இப்போ நீங்க ரன் பண்றது எல்லாமே இந்த டெர்மினலோட கனெக்ட் ஆகி தான் ரன் ஆகுது. இந்த புட்டிங்கிற ஒரு டெர்மினலோட கனெக்ட் ஆகி தான் ரன் ஆகுது. சோ இந்த புட்டியே க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா சம்டைம்ஸ் உங்களுக்கு எதுவுமே ரன் ஆகாது. அப்போ இந்த புட்டியே க்ளோஸ் ஆனாலோ எனக்கு ரன் பண்ணணுங்கிறதுக்காக கொடுக்கிற பேக் எண்ட் கமாண்ட்ஸ் எல்லாம் இது எல்லாமே. ஓகேவா? சோ நோஹப் கொடுக்கலாம், இல்ல அப்படின்னா அண்ட் சிம்பிள் கொடுக்கலாம். இதெல்லாம் லைனக்ஸ் கமாண்ட். சோ இத நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா யூஸ் பண்ண போறோம். சோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னோட விஷுவல் ஸ்டுடியோ எடிட்டருக்கு போய்க்கிறேன். சோ இப்போ இந்த ஷெல்ல ஸ்டார்ட் பண்ண போறேன். அப்ப என்ன கமாண்ட் கொடுக்கலாம்னு சொன்னேன் அப்படின்னு கொடுத்துட்டு, இப்போ என்னோட ஃபைல் எந்த பாத்துல இருக்கு? கரெக்டா பார்த்து சொல்லுங்க. யூசர்ல, லோக்கல்ல, டார் ஃபைலா இருக்காது, நார்மல்
ஃபைல். ஓகேவா? சோ இந்த ஃபைல நான் என்ன பண்றேன், எங்க போய் ஸ்டார்ட் பண்ணணும்? பின்ங்கிற பாத்க்குள்ள என்ன இருக்கும்? startup டாட் sketch and இப்படி கொடுத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடும். ஓகேவா? அந்த ஷெல்ல வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இப்படி ஸ்டார்ட் பண்ண போறேன். இதுதான் இப்போதைக்கு அப்டேட் ஜாவா டாம்கேட் டவுன்லோட் பண்ணி அன்சிப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஓகேவா? சோ இந்த கமாண்ட் அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணலாமா? என்னோட மிஷின் போயிட்டு கிளியர் கொடுத்துட்டு எல்எல் அப்படின்னு கொடுத்தா நம்மளுக்கு இவ்வளவு ஃபைல்ஸ் இருக்கு. ஓகேவா? சோ இதுல எது என்னோட இன்வென்டரி ஃபைல்? இன்வென்டரி ஃபைல் இன்வென்டரி போஸ்ட் ஃபைல் இது slaves.txt. இதுல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் குரூப்பிங் பண்ணிக்கலாமா? என்ன பண்றேன் அப்படின்னா செகண்ட மட்டும் குரூப்பிங் பண்றேன். அங்க உள்ளது மாதிரியே குரூப்பிங், இல்லைன்னா இங்க என்ன நேம் கொடுக்குறோமோ அதுதான் அங்க குரூப்பிங். ஓகேவா? சோ என்ன பண்ண போறேன் அப்படின்னா செகண்ட் ஸ்லேவ்ல இப்போ டாம்கேட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா இன்ஸ்டால் பண்ண போறோம். சோ குரூப்பிங் பண்ணியாச்சு. எஸ்கேப் shift colon wq exclamatory அப்படியே வெளில வந்துடலாம். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இங்க ஒரு ஃபைல் கிரியேட் பண்றேன். tomcat.yml அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைலு. இந்த ஃபைலுக்குள்ள நம்மளோட விஷுவல் ஸ்டுடியோ கோட் எடிட்டர்ல இருக்கிற என்னோட கண்டென்ட் அப்படியே காப்பி. ஒரு தடவை அப்படியே எல்லாம் கரெக்டா இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கலாம். இல்ல மாத்துவோம் அப்புறமே மாத்தலாம். ஃபர்ஸ்ட் இதை ஸ்டார்ட் பண்ணிடுவோமே. ஸ்டார்ட் பண்ணிட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். சோ டாம்கேட் வெர்ஷன்ல கூட நம்மளுக்கு எரர் த்ரோ ஆகும். அதுக்காக நான் ஃபர்ஸ்ட் இதை முடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஓகே எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்? பிளே புக்க ரன் பண்ணுவீங்க. கமெண்ட்ஸ் ansible -playbook டாம்கேட்டா கரெக்டா சொல்லுங்க. -i slaves.txt tomcat.yml syntax hyphen கரெக்டா இல்லையா? என்ன ஆயிடுச்சு? எரர் இல்லைன்னு நம்மளுக்கு ஷோ ஆயிடுச்சு. ஓகேவா? ansible -playbook -i slaves.txt tomcat.yml syntax error. syntax இருக்கான்னு செக் பண்றது தான் அது. சோ அப்படியே இதை அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு playbook ரன் பண்ணலாமா? அப்போ என்ன ஆயிட்டு இருக்கும் அப்படின்னா அப்டேட் பண்ணும், ஜாவாவை இன்ஸ்டால் பண்ணும், டாம்கேட்டை டவுன்லோட் பண்ணும், அப்புறம் ஸ்டார்ட் பண்ணும். yellow கலர் வந்தா என்ன? yellow green red. yellow green red. சரி ஓகே. என்ன ஆயிடுச்சுங்க? அப்டேட் பண்ணிடுச்சு, ஜாவாவை இன்ஸ்டால் பண்ணிடுச்சு, டாம்கேட்டை டவுன்லோட் பண்ணிட்டு அன்சிப் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு. அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா
ரன் ஆயிடுச்சான்னு செக் பண்றதுக்கு இப்ப எந்த மிஷினோட ஐபி எடுக்கணும்? செகண்ட் மிஷினோட ஐபி. சோ ஐபி அப்ப காப்பி பண்ணிட்டு டாம்கேட் ரன் ஆகுற போர்ட் நம்பர் 80 என்ன ஆயிடுச்சு? டவுன்லோட் ஆயிடுச்சா? அப்பாச்சி டாம்கேட் 9 வெர்ஷன் அப்படிங்கிறது நம்மளுக்கு டவுன்லோட் ஆயிடுச்சு. அப்போ ஜாவா இருந்தா மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? டாம்கேட்டை டவுன்லோட் பண்ண முடியும். அப்போ இந்த டாஸ்க் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டோம். எந்த டாஸ்க்? இதுவரை முடிச்சிட்டோம். இப்போ இன்னும் 2 டாஸ்க் இருக்கு. இந்த 2 டாஸ்க் தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். சோ பாராமீட்டர் சேஞ்ச் என்விரான்மென்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்விரான்மென்ட் சேஞ்ச் பண்ணலாம். சோ எப்படி என்விரான்மென்ட் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா, இந்த டாம்கேட்டோட போர்ட் நம்பர் எந்த பாத்துல போய் சேஞ்ச் பண்ணுவீங்க? எதுல போய் சேஞ்ச் பண்ணலாம்? கரெக்ட் தான், சொல்லுங்க. இப்போ நான் எந்த பாத்துல டாம்கேட்டை டவுன்லோட் பண்ணிருக்கேன்? புரியல. யூசர் லோக்கல்ல என்னோட அப்பாச்சிங்கிறது டவுன்லோட் ஆயிருக்கும். இதுல கான்ஃபிகரேஷன் ஃபைல், அந்த ஃபைல்ல என்னோட சர்வர் டாட் எக்ஸ்எம்எல் அப்படின்னு இருக்குமா? சோ இந்த ஃபைல்ல தான். அப்போ நான் என்னென்ன பாராமீட்டர் அப்படின்னு சொன்னேன்னா, சர்வீஸ் நேம், போர்ட் நம்பர், இன்ஜின் நேம், ஹோஸ்ட் நம்பர், இது எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு பாராமீட்டர் தான். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, என்னோட அந்த மிஷின்குள்ள போய்க்கலாம். எப்படி போகலாம்? எப்படி போகலாம்? மிஷினுக்கு போகணும், செகண்ட் மிஷினுக்கு போகணும். எப்படி கமாண்ட்? SSH EC2 hyphen user at செகண்ட் மிஷினோட என்ன ஐபி? பிரைவேட் ஐபி. சோ காப்பி பண்ணிட்டு என்ன பண்றேன்? இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? SSH EC2 hyphen user at என்னோட செகண்ட் மிஷினோட ஐபி. என்டர். என்ன ஆயிட்டேன்? மிஷின்குள்ள போயிட்டேன். இப்போ எந்த பாத்துக்குள்ள போகணும்? cd ஸ்லாஷ் யூசர்ல லோக்கல்ல என்னோட அப்பாச்சி டாம்கேட் டவுன்லோட் ஆயிருக்கா? என்டர். எல்எல். இதுல cd கான்ஃபிகரேஷன் ஃபைல் எல்எல் அப்படின்னு கொடுத்துட்டு இதுல என்ன ஃபைலு? va server டாட் எக்ஸ்எம்எல். இதுதானே போர்ட் நம்பர் சேஞ்ச் பண்ணுவீங்க. அப்ப இங்க இருக்கு பாருங்க, சர்வர் போர்ட். இல்ல அது இல்ல, இருக்கு பாருங்க, சர்வீஸ் நேம் கேட்டலினா அப்படின்னு இருக்கா? இந்த என்விரான்மெண்ட் கூட நான் சேஞ்ச் பண்ண முடியும். இப்போ இந்த கேட்டலினாங்கிறது டெவ் என்விரான்மெண்ட்டுக்கு இருக்குன்னா, டெஸ்ட் என்விரான்மெண்ட்டுக்கு நான் வேற நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ப்ரொடக்ஷனுக்கு வேற நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போ என்விரான்மெண்ட்ங்கிறது நிறைய இருக்கும். அந்த ஒரு என்விரான்மெண்ட்டுக்கும் என் ஃபைல் நேமை நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போ இந்த டாம்கேட் இப்போ டெவ் என்விரான்மெண்ட்டுக்கு கேட்டலினாங்கிற நேம்ல ரன் ஆகுது அப்படின்னா, அந்த கேட்டலினாங்கிற நேம் டிஃபால்ட் நேம்லாம் கிடையாது, நம்ம கொடுக்குற நேம் தான். என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். சோ அதுவே ஒரு நேம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நம்ம டாக்டர்ல பார்த்தோம்ல, அதே மாதிரி இங்க அதுவே ஒரு நேம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தான். ஓகேவா? சோ சர்வீஸ் நேம், கனெக்டர் போர்ட் இதெல்லாம் இருக்கா? சோ இது எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்றதுதான் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளோட பாராமீட்டர் சேஞ்ச் பண்றது. அப்போ இங்க இருக்கிற போர்ட் நம்பர் என்ன இருக்கு அப்படின்னா 8080 அப்படின்னு இருக்கு. இப்போ என்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னா, போர்ட் நம்பரை இங்கே சேஞ்ச் பண்ண முடியும். கரெக்டா? போர்ட் நம்பரை என்ன பண்ண முடியும் அப்படின்னா இங்கே சேஞ்ச் பண்ண முடியும். அப்போ ஒரு தடவையும் நான் போர்ட் நம்பரை இந்த மிஷின்குள்ள வந்து சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கணுமா? நான் கேக்குறது கரெக்டா? புரியல. வேற என்ன பண்ணுவோம்? ஒரு தடவையும் நான் இந்த போர்ட்டை இந்த மிஷின்குள்ள வந்து சேஞ்ச் பண்ணணுமா, இல்ல இதெல்லாத்தையும் மாஸ்டர் மிஷின்லயே பண்ணணுமா? அப்ப மாஸ்டர் மிஷின்ல தான் பண்ணணும். அப்ப ஒரு தடவையும் இந்த சர்வர் டாட் எக்ஸ்எம்எல்க்கு வந்துட்டு என் போர்ட் நம்பரோ என்னோட சர்வீஸ் நேம் நான் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா சேஞ்ச் பண்ணக்கூடாது. சோ நான் என்ன பண்றேன்? எஸ்கேப் ஷிஃப்ட் கோலன். அப்ப இந்த ஃபைல்ல இருந்து நான் வெளில வந்துடுறேன். ஓகேவா? சோ இந்த ஃபைல்ல இருந்து நான் வெளில வந்துட்டு இப்போ மிஷினை
ஸ்டாப் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணா என்ன கமாண்ட் கொடுப்பீங்க? லைனக்ஸ் கமாண்ட். லைனக்ஸ் கமாண்ட். நார்மலா நீங்க ஒரு மிஷினை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா என்ன கமாண்ட் கொடுப்பீங்க? லைனக்ஸ் கமாண்ட் என்ன கொடுப்பீங்க? நிறைய கமாண்ட் இருக்கு லைனக்ஸ் கமாண்ட். என்ன கொடுப்பீங்க? இது எதுக்கு கொடுப்பீங்க? கமாண்டுக்கு மீனிங் என்ன? இது எதுக்கு மீனிங்? இந்த பைப் சிம்பிள் எதுக்கு கொடுக்குறீங்க? இந்த கிரிப் எதுக்கு கொடுக்குறீங்க? கிரிப் கமாண்ட் எதுக்கு கொடுப்பீங்க? ஃபில்டர், கிரிப் சர்ச். அப்ப எதுக்கு பைப் சிம்பிள் யூஸ் பண்றோம்? இந்த கமாண்ட் எல்லாம் பாத்திருக்கீங்களா? இப்போ நான் அப்படி கொடுத்தா என்ன ஆகும்? ஜாவா எந்த ப்ராசஸர்ல ரன் ஆகுதுங்கிறத சர்ச் பண்ணி கொடுக்கும். இந்த பைப் சிம்பிள் எதுக்கு? இப்படி ஒரு கமெண்ட் கொடுப்பீங்களா? இது எதுக்கு? ப்ராசஸரை கில் பண்ணணும்னா சர்வீஸை ஸ்டாப் பண்ணும். இத மாதிரி -9 மட்டும்தான் இருக்கா? கில் -9 சர்ச் பண்ணி பாத்துருக்கீங்களா? கில் -9 எதுக்கு கொடுப்போம்னு? ப்ராசஸரை ஸ்டாப் பண்றதுக்கு. இதெல்லாம் லைனக்ஸ் கமாண்ட் கரெக்டா? அப்போ 15 இருக்கு, இப்போ 11 இருக்கு, பாத்துருக்கீங்களா? எஸ் ஆர் நோ? ஸ்டாப் பண்றதுக்கு 9, அப்போ ரீஸ்டார்ட் பண்றதுக்கு 15 கொடுப்பீங்களா 11 கொடுப்பீங்களா? டெர்மினேட் பண்றதுக்கு என்ன நம்பர் கொடுப்பீங்க? ரீஸ்டார்ட் பண்ணலாம், டெர்மினேட் பண்ணலாம், ஸ்டாப் பண்ணலாம், ஸ்டார்ட் பண்ணலாம். கில்ங்கிற ஒரு கமாண்ட் மூலமா -9 கொடுத்தா நம்ம ஸ்டாப் பண்றது மட்டும் தான் பார்த்திருக்கோம். அப்போ 15, 11 இத மாதிரி ரீஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஐ மீன் ஃபுல்லாவே என்ன பண்ணும் அப்படின்னா ரீஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணும். அதுக்கான கமாண்ட்ஸ் எல்லாம் லைனக்ஸ் கமாண்ட்லாம் இருக்கு. போய் சர்ச் பண்ணுங்க என்னென்ன லைனக்ஸ் கமாண்ட்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு. அப்ப இந்த பைப் சிம்பிள் எதுக்காக யூஸ் பண்ணுவீங்க? எங்க யூஸ் பண்ணுவீங்கன்னா 2 கமாண்ட ஒரே இடத்துல நீங்க ரன் பண்ணக்குள்ள பைப் சிம்பிள் யூஸ் பண்ணுவீங்க. 2 கமாண்ட ஒரே இடத்துல யூஸ் பண்ணக்குள்ள gripங்கிறது ஒரு கமாண்ட், pf-ef ஒரு கமாண்ட். ஓகேவா? சோ 2 கமாண்டையும் சேர்த்து ஒரே இடத்துல நான் ரன் பண்றதுனால பைப் சிம்பிள் யூஸ் பண்றேன். ஓகேவா? சோ அதெல்லாம் எதுக்காகன்னு பார்த்துட்டு வாங்க. சோ கில் -9 மட்டும் கிடையாது, அது மட்டும் ஸ்டாப் பண்றது கிடையாது, நிறைய இருக்கு. ஸ்டார்ட் பண்றது இருக்கு, ரீஸ்டார்ட் பண்றது இருக்கு, டெர்மினேட் பண்றது இருக்கு. ஐ மீன் அந்த ஜாவாவையோ ஜென்கின்ஸையோ நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் எப்படி வேணாலும். ஓகேவா? சோ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இப்போ இந்த மாஸ்டர் மிஷின்ல ஐ மீன் என்னோட ஸ்லேவ் மிஷின்ல இருக்கிற இந்த server.xml ஃபைல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா என்னோட மாஸ்டர் மிஷினுக்கு கொண்டுட்டு வர போறேன். ஓகேவா? சோ மாஸ்டர் மிஷின் கொண்டுட்டு வர போறேன். சோ மாஸ்டர் மிஷினுக்கு கொண்டுட்டு வரதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு மாடியூல் யூஸ் பண்ண போறோம். அந்த மாடியூல் என்ன மாடியூல் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜிஞ்சா அப்படிங்கிற ஒரு மாடியூல். அது டிஃபால்ட்டாவே ஆன்சிபிள்ல ஒரு டெம்ப்ளேட் மாடியூல் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அது என்ன மாடியூல் அப்படின்னு கேட்டீங்கன்னா டெம்ப்ளேட். அப்போ டெம்ப்ளேட் மாடியூலோட பர்பஸே என்னன்னு கேட்டீங்கன்னா if I want to change the parameter of configuration dynamic each environment. அப்போ ஒரு என்விரான்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி என்னோட இதை மாத்தணும். கரெக்டா? இப்போ ஸ்லேவ் 1 இருக்கு, ஸ்லேவ் 2 இருக்கு, ஸ்லேவ் 3 இருக்கு அப்படின்னா வெப் என்விரான்மெண்ட், டெஸ்ட் என்விரான்மெண்ட், ப்ரொடக்ஷன் அப்படின்னு இத்தனை என்விரான்மெண்ட் இருக்கு அப்படின்னா இத்தனை என்விரான்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி என்னோட ஃபைலை சேஞ்ச் பண்ணும். அப்போ நீங்க யூஸ் பண்ண போற மாடியூல் டெம்ப்ளேட் மாடியூல். அந்த மாடியூல் எந்த லாங்குவேஜ்ல இருக்கும் அப்படின்னா ஜிஞ்சாங்கிற லாங்குவேஜ்ல இருக்கும். சோ ஜிஞ்சாங்கிறது தனி லாங்குவேஜ் எல்லாம் கிடையாது, பைத்தான் சப்போர்ட் பண்ற ஒன் ஆஃப் த லாங்குவேஜ். பைத்தான்ல இருக்கிற லாங்குவேஜ் தான் என்னன்னு கேட்டீங்கன்னா ஜிஞ்சா. ஓகேவா? சோ அதுக்கு நீங்க டெம்ப்ளேட் மாடியூலுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா ஜிஞ்சா மாடியூல யூஸ் பண்ண போறீங்க. சோ
ஐ மீன் ஜாவாவை நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணி கூட ஸ்டார்ட் பண்ணலாம், நோ இஷ்யூ. நான் என்ன பண்றேன் அப்படின்னா டெம்ப்ளேட் மாடியூல் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இந்த மாடியூல் எதுக்காக மட்டும் பாத்துக்கோங்க. டெம்ப்ளேட் மாடியூல்ங்கிறது ஐ மீன் ஒரு ஃபைலை அங்கேருந்து இங்க காப்பி பண்றோம், ஸ்லேவ் மிஷின்ல இருந்து மாஸ்டர் மிஷினுக்கு நீங்க காப்பி பண்றீங்கன்னா நீங்க யூஸ் பண்ற மாடியூல் டெம்ப்ளேட் தான். டெம்ப்ளேட்டிங் ஜிஞ்சா 2 அப்படின்னு இருக்கா. சோ இந்த மாடியூல் தான் அது சப்போர்ட் பண்ற லாங்குவேஜ் ஜிஞ்சா தான் சப்போர்ட் பண்ணும். சோ அதனால ஜிஞ்சா மாடியூல நீங்க யூஸ் பண்றீங்க. அப்போ ஜிஞ்சாங்கிறது வேற எதுவுமே கிடையாது, பைத்தானோட ஒன் ஆஃப் த லாங்குவேஜ் தான் ஜிஞ்சா. ஓகேவா? பாருங்க, டெம்ப்ளேட்டர் ஆர் ப்ராசஸ்ட் பை ஜிஞ்சா 2 டெம்ப்ளேட்டிங் லாங்குவேஜ். இந்த லாங்குவேஜ்ல தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அதை இது பண்ணிருப்பாங்க. ஸோ அதனால டெம்ப்ளேட் மாடலுக்கு நம்ம யூஸ் பண்றதும் ஜிஞ்சா தான். ஸோ அதனால நான் அந்த மாடியூலை யூஸ் பண்ணி இப்போ அதை நம்ம காப்பி பேஸ்ட் பண்ண போறோம். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இப்போ இங்க சர்வர் டாட் எக்ஸ்எம்எல் அப்படின்னு ஃபைல் இருக்கா. இந்த ஃபைலை நான் எங்க மூவ் பண்ணணும்னு சொன்னேன், மாஸ்டர் மிஷினுக்கு மூவ் பண்ணலாம். மாஸ்டர் மிஷினுக்கு மூவ் பண்ணா என்ன கமாண்ட் யூஸ் பண்ணணும்? என்ன காப்பி காப்பி கமாண்ட் யூஸ் பண்ணா ஒரு மிஷின்ல இருந்து இன்னொரு மிஷினுக்கு மூவ் பண்ணிட முடியுமா? ஒரு மிஷின்ல இருந்து இன்னொரு மிஷினுக்கு ஃபைலை மூவ் பண்ண முடியுமா? ஃபர்ஸ்ட் பண்ண முடியாதா? பண்ணுனீங்கன்னா எப்படி பண்ணுவீங்க? எப்படி பண்ணலாம்? ஒரு மிஷின்ல இருந்து ஒரு லைனக்ஸ் மிஷின்ல இருந்து இன்னொரு மிஷினுக்கு ஃபைலை மூவ் பண்ணணும். எப்படி, என்ன கமாண்ட் யூஸ் பண்ணலாம்? இல்ல கமாண்ட் மூலமா பண்ணலன்னா எப்படி பண்ணுவீங்க? இதுவரையும் அப்படி எப்படி பாத்துருக்கீங்க? நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ps-ef டைப் சிம்பிள் script ஜாவா ஜாவா இந்த ப்ராசஸர் ஐடியில அது ஒரு பாருங்க 7111 இந்த ப்ராசஸர் ஐடியில ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ நான் என்ன பண்றேன், கில் கமாண்ட் கொடுத்து -9 அப்போ எல்லாத்துக்கும் என்னென்ன மீனிங் பாத்துட்டு சொல்லியிருக்கேன், பார்த்துட்டு வாங்க. ஆபரேஷன் நாட் ஏன் வரல? அப்ப என்ன கொடுக்கணும், sudo kill -9 திருப்பி அப்படின்னா கில் ஆயிடுச்சு. அகைன் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சொல்லுங்க, எப்படி ஒரு மிஷின்ல இருந்து இன்னொரு மிஷின் காப்பி பேஸ்ட் பண்ணுவீங்க? எப்படி பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா காப்பி கமாண்ட் கொடுத்து இந்த சர்வர் டாட் எக்ஸ்எம்எல் இந்த ஃபைலை நான் என்ன பண்றேன் /temp அப்படின்னு இந்த பாத்துக்கு மூவ் பண்ணிக்கிறேன். என்னோட டெம்பரவரி ஃபைலுக்கு என்ன பண்றேன் அப்படின்னா காப்பி கமாண்ட் கொடுத்து இந்த ஃபைலை சர்வர் டாட் எக்ஸ்எம்எல் அப்படிங்கிற ஃபைலை /temp அப்படிங்கிற இந்த பாத்துக்கு மூவ் பண்ணிட்டேன். இப்போ cd /temp குள்ள போயிட்டு ll கொடுத்தா என்னோட சர்வர் டாட் எக்ஸ்எம்எல் ஃபைல் வந்துருச்சா. டெம்பரவரி ஃபைல்ல சர்வர் டாட் எக்ஸ்எம்எல் ஃபைலை மூவ் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா டைரக்டா அப்பாச்சிக்குள்ள இருக்கிற ஃபைலை எடுத்துட்டு வர முடியாது, அதனால டெம்பரவரி ஃபைல்ல மூவ் பண்ணி வச்சு இங்க வச்சாச்சு. இப்போ இங்க இருக்கிற ஸ்லேவ் மிஷின்ல இருக்கிறத காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். எனக்கு ஏதாவது ஒரு ஐடியா கொடுங்க. ஆப் ஹோஸ்டிங் கிளாஸ்ல என்ன பண்ணிருக்கீங்க? விண்டோஸ் டு விண்டோஸ் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றது ஈஸியா? லைனக்ஸ்க்கு சிபி மூலமா பண்ணுவீங்களா? அப்போ
விண்டோஸ் எஸ்சிபி, அப்ப அதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு தெரியுமா? செக்யூர்டு காப்பி புரோட்டோகால். ஓகேவா? அப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு கமாண்ட் யூஸ் பண்ண போறோம். சோ நான் என்ன பண்ணிட்டேன், இந்த மிஷின்ல இருந்து வெளில வந்துட்டேன். மிஷின்ல இருந்து வெளில வந்துட்டு எல்எஸ் எல்எல் கொடுத்தா இவ்வளவு ஃபைல் என்னோட நார்மல் ஃபைல்ஸ் எல்லாமே இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா எஸ்சிபி செக்யூர்டு காப்பி புரோட்டோகால் சர்வர் காப்பி எப்படி வேணாலும் மீன் பண்ணிக்கோங்க. சோ இந்த கமாண்ட் மூலமா ஒரு மிஷின்ல இருந்து நீங்க இன்னொரு மிஷினுக்கு உங்க ஃபைலை காப்பி பேஸ்ட் பண்ணலாம். ஓகேவா? ஒரு மிஷின்ல இருந்து இன்னொரு மிஷினுக்கு நீங்க காப்பி பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த கமாண்ட் தான். அப்போ ஸ்லேவ் மிஷின்ங்கிறது ஒரு மிஷின், இது என்னோட மாஸ்டர் மிஷின். இந்த மாஸ்டர் மிஷினுக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா காப்பி பேஸ்ட் பண்ண போறேன். சோ சர்வர் காப்பி இல்லைன்னா செக்யூர்டு காப்பி புரோட்டோகால் EC2 -user அப்படின்னு கொடுத்துட்டு அட் எந்த மிஷின்ல இருக்கிறது, ஸ்லேவ் மிஷின்ல இருக்கிற. அப்ப இந்த இடத்துல பிரைவேட் ஐபி யூஸ் பண்ணலாமா, பப்ளிக் ஐபி யூஸ் பண்ணலாமா? சோ பிரைவேட் ஐபி எடுத்துட்டு என்ன பண்றேன் அப்படின்னா இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிட்டு கோலன் என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஸ்லாஷ் இந்த பாத் டெம்பரவரியில இருக்கிற என்னோட server.xml கரெக்டா? டெம்பரவரியில தானே மூவ் பண்ணி வச்சிருக்கோம். நான் என்ன பண்றேன், என்னோட சர்வர் காப்பி அப்படின்னு கொடுத்துட்டு ஸ்லாஷ் டெம்பரவரி server.xml அப்படின்னு இந்த ஃபைலை மூவ் பண்றேன். எந்த பாத்துக்கு? டெம்பரவரி ஃபைல்கா? டெம்பரவரியில இருக்கிற server.xml இப்ப எந்த பாத்துக்கு கொண்டுட்டு வரணும்? என்னோட பிரசன்ட் டைரக்டரி கொண்டுட்டு வரணும். பிரசன்ட் டைரக்டரி கொண்டுட்டு வரணும் என்ன பண்ணுவோம், டாட் பிரசன்ட் டைரக்டரி கொண்டுட்டு வரணும் அப்படின்னா டாட் என்டர் அப்படின்னு கொடுத்தா என்ன ஆயிடும், பிரசன்ட் டைரக்டரிக்கு வந்துருமா? ஃபைலு அங்க இருக்கிற ஃபைலை இங்க மூவ் பண்ணி வச்சாச்சு. ஓகேவா? சக்சஸ்ஃபுல்லா என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா மூவ் பண்ணி வச்சுட்டோம். இப்போ இந்த ஃபைலை இப்போ என்விரான்மெண்ட் சேஞ்ச் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா கோட் எழுத போறோம். எழுதலாமா? ஆன்சிபிள்ல போயிட்டு ஃபைலை மூவ் பண்ணி வச்சுட்டேன். அப்ப இதுக்கப்புறம் நான் ஒரு தடவையும் ஸ்லேவ் மிஷின்ல போயிட்டு என்னோட server.xmlங்கிற ஃபைலை நான் என்ன பண்ண தேவையில்லை அப்படின்னா என்ன பண்ண தேவையில்ல, அங்க போய் ஓபன் பண்ண தேவையில்ல, இங்கேயே ஓபன் பண்ணி என்னோட கான்ஃபிகரேஷனை சேஞ்ச் பண்ண முடியும். பட் இதையும் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு ஆன்சிபிள்ல பிளே புக் மூலமா தான் ரன் பண்ண போறோம். சோ இது வரையும் கிளியரா? ஒரே ஒரு டவுட். இப்போ அது மூவ் பண்ணன்னு சொன்னீங்க, அது காப்பி கமெண்ட் தானே யூஸ் பண்ணும். ஸோ அது அங்கேயும் இருக்கும் இங்கேயும் இருக்கும். காப்பி தானே இருக்கு, மூவ் ஆகல அங்க இருந்து ஃபுல்லா. ஆமா, காப்பி கமெண்ட் தான் பண்ணிருக்கோம். சர்வர் காப்பி. ஓகே, இல்ல நீங்க மூவ்னு சொன்னீங்களா, அதனால அது கன்ஃபியூஸ் ஆச்சு. மூவ் ஐ மீன் மூவ்ங்கிறது ரீநேம் பண்றது, அப்படியும் பண்ணலாம். இப்போ நம்ம காப்பி பண்ணிருக்கோம், அங்க இருக்கிற ஃபைலை இப்போ நான் காப்பி பண்ணிருக்கேன். ஓகே, சோ நீங்க போயிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா அங்கேயும் போய் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ இங்க இருக்கிற ஃபைலை நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா காப்பி பண்ணிருக்கேன். சோ இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன சொன்னோம், ஆன்சிபிள் டெம்ப்ளேட் மாடியூல் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அது லாங்குவேஜ் ஜிஞ்சா. அப்போ ஜிஞ்சா லாங்குவேஜ்ல தான் இருக்கும். அப்போ ஜிஞ்சாங்கிறது லாங்குவேஜ் ஃபார் பைத்தான் அப்படின்னு சொல்லிட்டேன். அது வேற எந்த லாங்குவேஜுமே கிடையாது. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்னோட server.xml இந்த ஃபைலை ஓபன் பண்றேன். ஃபைலை ஓபன் பண்ணிட்டு இன்சர்ட் என்ன இருக்கு அப்படின்னா கனெக்டர் போர்ட் 8080 அப்படின்னு இருக்கா. சோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த கனெக்டர் போர்ட்ல இந்த இடத்துல நீங்க போர்ட் நம்பர் சேஞ்ச் பண்ணாலும் ஓகே. ஓகேவா? சோ இந்த இடத்துல நீங்க கனெக்டர் போர்ட்ல போர்ட் நம்பர் சேஞ்ச் பண்ணாலும் ஓகே. இல்ல அப்படின்னா நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல என்னோட கனெக்டர் போர்ட்டுக்கு பதில் இங்க இருக்கு பாருங்க, இன்ஜின் நேம், டிஃபால்ட் ஹோஸ்ட், இது எல்லாமே ஒரு என்விரான்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும்.
இங்க வந்து 2 curly bracket, அப்போ tomcat underscore port அப்படின்னு கொடுத்துட்டு இத அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இங்க என்ன நடக்கும்? அப்போ இதுக்கு நான் எந்த வேல்யூ கொடுக்கறனோ அந்த வேல்யூ சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். அப்போ டிஃபால்ட் 8080. அப்போ இதுக்கப்புறம் நான் இங்க என்ன வேல்யூ கொடுக்கறனோ அதுதான் கனெக்டர் போர்ட்ல. அப்போ நான் எத்தனை வேல்யூ சேஞ்ச் பண்ணாலும் அந்த வேல்யூ இங்க சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். ஓகேவா? சோ நான் என்ன வேல்யூ கொடுக்கறனோ அது எல்லாமே சேஞ்ச் ஆகும். tomcat underscore port number அந்த curly bracket ரெண்டுத்தையும் கொடுத்துட்டு சோ escape shift colon wq அப்படின்னு கொடுத்துட்டு என்டர் வெளில வந்துடலாம். வெளில வந்ததுக்கு அப்புறம் நான் என்ன சொன்னேன்? Ansible template மாடியூல்ல நம்ம யூஸ் பண்றதுக்கு ஜிஞ்சா ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டேன். சோ இதை க்ளோஸ் பண்ணிட்டு அகைன் ஓபன் பண்றேன். இங்க இருக்கு பாருங்க. அப்போ ஜிஞ்சா எப்படி யூஸ் பண்ணணும், அந்த டெம்ப்ளேட் எக்ஸ்டென்ஷன் எல்லாமே இங்க கிளியரா கொடுத்திருப்பாங்க. ஜஸ்ட் இதை நம்ம யூஸ் பண்றது இல்ல, டெம்ப்ளேட் மாடியூல் வந்தா மட்டும் யூஸ் பண்றதுக்காக யூஸ் பண்றது. ஓகேவா? டெம்ப்ளேட் மாடியூலுக்காக மட்டும்தான் ஜிஞ்சாவை நம்ம யூஸ் பண்ணுவோம், வேற எதுக்காகவும் கிடையாது. சோ வேணா ஜஸ்ட் இதை உட்காந்து ரீட் பண்ணி பாருங்க. அப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதை அப்படியே ஒரு பிளே புக்கா ரன் பண்ண போறோம்னு சொன்னோமா? சோ எப்படி பிளே புக் ரன் பண்ணலாம்? இப்ப பாராமீட்டர் சேஞ்ச் பண்றதுக்கு பிளே புக் ஸ்டார்ட்டுக்கு முன்னாடி பண்ணலாமா, ஸ்டார்ட்டுக்கு அப்புறம் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணிட்டு பாராமீட்டர் சேஞ்ச் பண்ணலாமா? பாராமீட்டர் சேஞ்ச் பண்ணிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணலாம். அப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா பாராமீட்டர் சேஞ்ச் பண்ண போறேன். சோ அப்படியே unzip கீழே ஒரு என்டர். ஓகேவா? சோ கிளியரா புரியுதா என்ன பண்ணணும்னு கான்செப்ட்? அது அப்படி அப்பப்போ கொஞ்சம் இதாகும். ஓகேவா? சோ என்ன பண்ணிருக்கோம்னா அங்க இருக்கிற server டாட் எக்ஸ்எம்எல் ஃபைல இங்க காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிருக்கேன். அவ்வளவுதான், வேற எதுவுமே பண்ணல. சோ எதுக்காக இங்க ஜிஞ்சா மாடியூல யூஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எதுக்காக யூஸ் பண்ணோம்னா டெம்ப்ளேட்டா சேஞ்ச் பண்றதுக்கான ஒரு மாடியூல் தான் ஜிஞ்சா ஃபார்மேட், வேற எதுவுமே இல்ல. ஓகேவா? சோ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இப்போ இங்க இருக்கிற ஃபைல ஒரு நேமுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஆக்சுவலா இந்த server டாட் எக்ஸ்எம்எல் நான் ஜிஞ்சா ஃபார்மேட்டுக்கு இருக்கிற மாடியூல்ஸா நேம சேஞ்ச் பண்ணணும். அதை மூவ் கமாண்ட் கொடுத்து நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சோ அதுக்கு முன்னாடி இங்க ஃபைல போய் எழுதிட்டு வந்துடலாம். சோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா பாராமீட்டர் சேஞ்ச் பண்ணணும். எப்படி சேஞ்ச் பண்ணலாம்? எந்த இடத்துல சேஞ்ச் பண்ணுவீங்க? வேரியபிள் என்ன கொடுப்பீங்க? தேர்ட் கிளாஸ் பார்த்தோமா? அப்போ எதுக்கு மேல கொடுக்கணும்? என்ன கொடுக்கணும்? டாஸ்க்கு மேல என்டர் என்ன கொடுக்கலாம்? வேரியபிள் கொடுத்துட்டு என்டர். நெக்ஸ்ட் என்ன பேரு? கனெக்டர் போர்ட்ல என்ன நேம் கொடுத்தோம்? tomcat. அங்க என்ன நேம் கொடுத்தீங்களோ அததான் இங்க கொடுக்க போறீங்க. அண்டர்ஸ்கோர் போர்ட். ஓகேவா? அந்த கனெக்டர்ல அங்க என்ன நேம் கொடுத்தீங்களோ அதான் கொடுக்க போறீங்க. 8060 அப்படி நான் கொடுத்துக்கிறேன். போர்ட் நம்பரை மட்டும் என்ன பண்றேன் அப்படின்னா 8060 கொடுத்துட்டு சோ என்ன பண்ணலாம் அப்படின்னா சோ இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம். என்ன கொடுக்கலாம்? நேம். நேம்ல என்ன கொடுக்க போறோம்? என்ன கொடுக்கலாம்? நேம்ல என்னன்னாலும் கொடுத்துக்கலாம். சேஞ்ச் பாராமீட்டர். என்டர். நெக்ஸ்ட் மாடியூல்ஸ் போய்க்கலாமா? சோ எக்ஸாம்பிள்ஸ்ல நம்ம யூஸ் பண்ண போற மாடியூல் இதுதான். அப்போ நெக்ஸ்ட் என்ன கொடுக்க போறோம்? நேம். நெக்ஸ்ட் டெம்ப்ளேட். அப்ப இந்த இடத்துல என்ன பண்றேன்? டெம்ப்ளேட் அப்படின்னு கொடுத்துட்டு என்டர் அப்படின்னு கொடுக்குறேன். வேற என்ன கொடுக்கலாம்? சோர்ஸ், என்னோட டெஸ்டினேஷன்,
குரூப் கொடுத்துக்கலாமா? சோ சோர்ஸ் டெஸ்டினேஷன் மோட், இங்க நம்மளுக்கு ஓனர் குரூப்லாம் எதுவும் கிடையாது. சோர்ஸ் மட்டும் கொடுத்துக்கிறேன், டெஸ்டினேஷன் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? சோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்னோட சோர்ஸ், இது என் சோர்ஸ். சோர்ஸ் எது? present working directory dot slash server dot xml. அந்த ஃபைலை நான் என்ன பண்றேன் அப்படின்னா J2 அப்படிங்கிற ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணுவேன். ஸோ அங்க கன்வெர்ட் பண்ணிட்டு அந்த ஃபைல் நேம் இங்க கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா நாங்க போய் கன்வெர்ட் பண்ணிட்டு வரேன். ஓகேவா? ஸோ டெஸ்டினேஷன் ஸ்லேவ் மிஷினோட டெஸ்டினேஷன் எது? ஸ்லாஷ் யூசர் லோக்கல் tomcat. அப்போ இங்க இருக்கிற அப்டேட் இத எடுத்துருங்க. டார் எடுத்துட்டு நெக்ஸ்ட் இதுல கான்ஃபிகரேஷன்ல server.xml. இல்ல இங்க இருக்கிற ஃபைல் இந்த நேம்ல தான் இருக்கும். சோ மாஸ்டர் மிஷின்ல மட்டும் தான் நாம வந்து J2 ன்னு மாத்த போறோம். இந்த ஃபைல இப்போ சோர்ஸ்க்கும் டெஸ்டினேஷனுக்கும் உள்ள டிஃபரெண்ட் என்ன உங்களுக்கு? ஃபைல் எங்க இருக்கு? அந்த ஃபைலை எங்க போய் வைக்கிறோம்? ஐ மீன் எஸ், அதுதான் என்னோட டெஸ்டினேஷன். ஸ்லேவ் மிஷின்ல எஸ். அப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இங்க இருக்கிற ஃபைல் நேம மாத்த போறேன். ஓகேவா? சோ இங்க server டாட் எக்ஸ்எம்எல் இருக்கா? இப்போ இந்த server டாட் எக்ஸ்எம்எல் நம்ம என்ன நேம் கொடுத்து மாத்த போறோம் அப்படின்னா மூவ் கமாண்ட் கொடுத்து server டாட் எக்ஸ்எம்எல் இப்படிங்கிற நேம server டாட் எக்ஸ்எம்எல் என்ன கொடுக்கலாம்? J2 என்டர். நான் மாறிடுச்சு, J2 மாறிடுச்சா? என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா அததான் இங்க நான் மென்ஷன் பண்ணிருக்கேன். அந்த ஃபைல் ஃபார்மேட் அதே மாதிரி தான் இருக்கும். சோ இங்க மட்டும் தான் நான் J2 மாத்திருக்கேன். ஓகேவா? சோ என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா பாராமீட்டர் சேஞ்ச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? சோர்ஸ் டெஸ்டினேஷன் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் மோட். புரியல. நார்மல் காப்பி கமாண்ட் கொடுத்தா ஒர்க் ஆகும். நார்மலா நீங்க காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணா ஒர்க் ஆகும். பட் டெம்ப்ளேட்டுக்குன்னு யூஸ் பண்ற மாடியூல் இதுதான். நீங்க நார்மலாவே யூஸ் பண்ணி பாருங்களேன். இப்ப நார்மலாவே உங்களுக்கு என்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண முடியும். பட் மோஸ்ட்லி அதிகமா டெம்ப்ளேட்டுக்கு யூஸ் பண்ற மாடல் ஜிஞ்சா மாடல். இதை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த கான்செப்ட் இங்க உள்ள கொண்டு வரது. ஓகேவா? சோ நார்மலாவே ஈஸியா காப்பி கமாண்ட் கொடுத்து நீங்க காப்பி பண்ணிடலாம். அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இந்த மாடியூல்லாம் இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இதெல்லாம் உள்ள வருது. இல்லைன்னா எல்லாம் நாங்க சொல்லவே தேவையில்லையே. அதனாலதான் நீங்க டெம்ப்ளேட் யூஸ் பண்றீங்க. சோ நார்மலாவும் உங்களால காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண முடியும். நீங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க, அது ஒர்க் ஆகும். ஓகேவா? சோ என்ன பண்றேன் அப்படின்னா 777 அப்படின்னு சொல்லிட்டு பெர்மிஷனை கொடுத்தாச்சு. டெம்ப்ளேட்டை சேஞ்ச் பண்ணியாச்சு, ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ லாஸ்ட் இருக்கிற நம்மளோட ஒர்க் இப்ப என்னன்னா டெப்ளாய் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது மட்டும்தான். ஓகேவா? சோ டெப்ளாய் அப்ளிகேஷன் முடிஞ்சிட்டா இந்த பிளே புக் ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளோஸ் ஒர்க் முடிஞ்சிடும். அப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்றேன்? இதை அப்படியே காப்பி பண்ணி ரன் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் பாராமீட்டரை சேஞ்ச் பண்ணிருக்கோம், இதை மட்டும் காப்பி பண்ணி ரன் பண்ணட்டா? நான் எந்த மிஷின்குள்ள போடுறேன், இது கெட் யூஆர்எல் அப்பாச்சி எங்க டவுன்லோட் ஆகணும்ங்கறத நான் யூசர் லோக்கல்ல கொடுத்துட்டேன். ஆமா, பிரசன்ட் டைரக்டரி. இது வந்து கெட் இங்க கொடுத்திருக்கிறது டாம்கேட் கரெக்டா? அப்ப டாம்கேட்ல தானே இது போய் டவுன்லோட் ஆக போகுது. அந்த மிஷின்ல குரூப்பிங் பண்ற மிஷின்ல டவுன்லோட் ஆக போகுது. அப்ப அந்த பாத்தையும் நான் சொல்லிட்டேன். ஸ்லாஷ் யூசர் லோக்கல்ல போய் தான் நீ டவுன்லோட் ஆகணும்ங்கிறதையும் நான் சொல்லிட்டேன். அப்போ இதுதான் என்னோட சோர்ஸ். இதுல டவுன்லோட் ஆகிதான் இதுல இருக்கிறத என்ன பண்ண போகுது அப்படின்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகுது. ஓகேவா?
சோ அதை அப்படியே காப்பி பண்ணி ரன் பண்ணலாமா? வேற பாத்து தான் கொடுப்பீங்க. பாத்து எங்க இருக்கோ அந்த பாத்தை கரெக்டா கொடுக்கணும். இப்ப நம்ம பிரசன்ட் டைரக்டரியில இருக்கிறதுனால தான் டாட்ங்கிற பாத்தை யூஸ் பண்றோம். நீங்க வேற பாத்துல வச்சிருந்தீங்கன்னா அந்த பாத்தை தான் கொடுப்பீங்க. சோ கிளியரா? ஆன்லைன் ஓகே மேம். சோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இப்போ சாம்பிள் டாட் வார் ஃபைலையும் அப்படியே டெப்ளாய் பண்ணிடலாம். சோ இதை தனித்தனியா நான் பண்ணல. இப்போ என்னோட மாஸ்டர் மிஷின்ல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா சாம்பிள் வார் ஃபைலை டவுன்லோட் பண்ண போறேன். எப்படி டவுன்லோட் பண்ணலாம்? சாம்பிள் வார் ஃபைல் டவுன்லோட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு சோ URL காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி லிங்க். அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா டூப்ளிகேட் கொடுத்துட்டு இந்த இடத்துல என்டர் LL அப்படின்னு கொடுத்தா சாம்பிள் டாட் வார் ஃபைலுங்கிறது என்ன ஆயிடுச்சு? டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா இதை டெப்ளாய் பண்ணணும். அப்போ டெப்ளாய் பண்றதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்னோட பிளே புக்கை ரன் பண்றேன். ஸோ ஐஃபன் நேம் இதுல டெப்ளாய்மெண்ட் அப்படின்னு கொடுத்துக்கலாமா? ஸோ என்டர். இதுல என்ன பண்றோம் இப்போ டெப்ளாய் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மாடியூல் யூஸ் பண்ணோம் தெரியுமா? ஃபர்ஸ்ட் HTTP ரன் பண்றதுக்கு ஒரு மாடியூல் யூஸ் பண்ணீங்களே, காப்பி மாடியூல் ஞாபகம் இருக்கா? அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா காப்பி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண போறேன் அப்படின்னா எல்லாமே நீங்க பார்த்ததுதான், எதுவுமே இங்க புதுசே கிடையாது. ஓகேவா? சோ இதுல என்ன பண்றேன் சோர்ஸ். என்னோட சோர்ஸ் எது? ஃபைல் எந்த டைரக்டரியில இருக்கு? பிரசன்ட் டைரக்டரியில என்ன நேம்ல இருக்கு? சாம்பிள் டாட் வார்ல இருக்கா? சாம்பிள் டாட் வார்ல இருக்கு. ஓகே, இப்போ என் டெஸ்டினேஷன் எங்க மூவ் பண்ணணும்? யூசர்ல லோக்கல்ல இந்த பாத்து எடுத்துக்கலாமா? இப்ப எந்த பாத்துக்குள்ள போகணும் நானு? வெப் ஆப்ஸ்ல நெக்ஸ்ட் இதுல சாம்பிள் டாட் வார் தான் என் ஃபைல் மூவ் பண்ணணும். அப்போ சோர்ஸ் இங்க இருக்கிறத நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா வெப் ஆப்ஸ்குள்ள தான் நம்மளோட டெப்ளாய்மெண்ட்ங்கிறது நடக்குங்கிறத அவனே சொல்லிட்டான். ஓகேவா? சோ நான் என்ன பண்றேன் இந்த வெப் ஆப்ஸ்குள்ள மூவ் பண்ணிட்டேன். வெப் ஆப்ஸ்ல என்னோட சர்வர் டாட் XMLங்கிற ஃபைலை மூவ் பண்ணியாச்சு. மூவ் பண்ணிட்டு இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா மோட் என்ன கொடுக்கலாம்? 777 முடிஞ்சிச்சா? அவ்வளவுதான். எங்க இருக்கா? ஓகே டன். ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் டெப்ளாய்மெண்ட் சக்சஸ்ஃபுல், பாராமீட்டரையும் சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ 8060 அப்படியே இதை காப்பி பண்ணி ரன் பண்ணலாமா? இது ரீஸ்டார்ட் பண்ண தேவையில்லை. இது சும்மா நம்ம ஒரு மிடில் வேர் இன்ஸ்டால் பண்ணி மிடில் வேர்ல டெப்ளாய்மெண்ட் பண்றோம், அவ்வளவுதான். ஓகேவா? நீங்க பேக்கேஜ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணாதான் அதை யூஸ் பண்ணணும். சோ என்ன பண்றேன் அப்படின்னா அதே VI tomcat.yaml இந்த ஃபைலை ஓபன் பண்ணிக்கிறேன். இன்சர்ட் இங்க இருக்கிற ஃபைல் அப்படியே ரிமூவ் பண்ணி விட்டுலாமா? பேஸ்ட் பண்ணிட்டு escape shift : W exclamatory. hyphen syntax ஃபர்ஸ்ட் எரர் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ எரர் இல்ல. சொல்றேன். இப்போ என்ன ஆகும் எனக்கு?
என்ன ஆகும்? என்ன ஆயிடுச்சு? சேஞ்ச் ஆயிடுச்சா? அப்போ பாராமீட்டரை சேஞ்ச் பண்ணிட்டு டாம் கேட்ட ஸ்டார்ட் பண்ணி டெப்ளாய்மெண்ட் அப்படிங்கிற ப்ராசஸ் ரன் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்றேன்? என் ப்ரௌசர்ல போயிட்டு இது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு சோ இங்க ரெஃப்ரெஷ் பண்ணலாம். என்ன ஆகும்? 8080 ரன் ஆகுமா? இதுக்கப்புறம் போர்ட் நம்பர் என்ன? 8060. போர்ட் நம்பர் என்விரான்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரே மிஷின்ல நிறைய என்விரான்மெண்ட் இருக்கு அப்படின்னா ஒரே மிஷின்ல டாம் கேட் ரன் ஆகுது. இப்போ டெவ் என்விரான்மெண்ட் இருக்கு, டெஸ்ட் இருக்கு, ப்ராட் இருக்கு. ஒரே போர்ட்ல இத்தனையும் நீங்க ரன் பண்ண முடியாது. 8080ல எதையுமே ஒரே ஒரு தடவை தான் ரன் பண்ண முடியும். அப்ப போர்ட் நம்பரை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். டெவ் என்விரான்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி இந்த போர்ட் நம்பர்ல சேஞ்ச் ஆகுது. டெஸ்ட், ப்ராட் அப்படின்னு ஒரு போர்ட் நம்பர்லயும் சேஞ்ச் பண்ணிட்டே இருப்போம். சோ இதெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா லேயர்ஸ் சொல்லுவாங்க. ஆக்சுவலா 7 லேயர்ஸ் ஆஃப் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். இப்போ நீங்க 8060ல தான் நம்பர் ரன் பண்றோம். போர்ட் நம்பர் 8060ல தான் இங்க ரன் ஆகுது. ஆனா நீங்க ஹிட் பண்ணக்குள்ள 80ல தான் அது ஹிட் ஆகும். ஆக்சுவலா நம்ம தான் போர்ட் நம்பரை சேஞ்ச் பண்ணிருக்கோம். அது எல்லாமே ஒரு லேயர்ல வரும். நான் உங்களுக்கு குபர்நெட்ஸ் கிளாஸ்ல இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்போ இன்னும் கிளியரா புரியும். நம்ம போர்ட் நம்பரை சேஞ்ச் பண்ணோம். பட் யூசர் கிட்ட போக்குள்ள அது நார்மலா நம்ம டாக்கர் ரன் பண்றோம் தெரியுமா? டாக்கர்ல டிஃபரெண்ட் போர்ட் நம்பர் டிஃபரெண்ட் போர்ட்ல ரன் பண்றீங்களா? அப்ப அதுக்குள்ள இருக்கிற கண்டெய்னரை தான் நம்ம போர்ட் நம்பர்ல ரன் ஆகுது. பட் சர்வரே என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு 80ல தான் ரன் ஆகும். சர்வருக்குள்ள இருக்கிற கண்டெய்னர் தான் 8080 ரன் ஆகுமே தவிர சர்வர் 80 தான் ரன் ஆகும். அப்போ போர்ட் ஃபார்வர்டிங் எப்படி போகும்னா இப்போ நான் அந்த ஐபிஐ கொடுத்து நார்மலா ஐபிஐ கொடுத்தனா அது 80க்கு ஃபார்வர்ட் ஆகி 80ல எந்த கண்டெய்னர் இருக்கோ அந்த கண்டெய்னரை போய் அக்சஸ் பண்ணும். ஃப்ரீ ஸ்பேஸ்ல இருக்கோ அந்த கண்டெய்னரை போய் அக்சஸ் பண்ணும். இப்போ நம்மளுக்கு ஓகே 8060ல ரன் ஆகுது. இப்போ நம்மளோட டெப்ளாய்மெண்ட் ஆயிடுச்சான்னு செக் பண்றதுக்கு /sample ஆயிடுச்சு வந்துடுச்சா? சோ இத அப்படிதான் பிளே புக் மூலமா ரன் பண்ணுவீங்க. சோ பிளே புக் எழுதுறது ஈஸி தான். நான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணதுனால இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. ஓகேவா? சோ இது கிளியரா? நெக்ஸ்ட் இன்னும் நம்மளுக்கு 2 இருக்கு. ரோல்ஸ் வால்ட். சோ எல்லாமே இன்ஸ்டால் பண்ணலாம். ஆனா இப்ப ஜஸ்ட் உங்களுக்கு டாம் கேட்டை மட்டும் தான் இன்ஸ்டால் பண்ணி டாம் கேட்டை டெப்ளாய் பண்ணி காட்டிருக்கேன். அப்போ கிட் கூட நம்மளால இன்ஸ்டால் பண்ண முடியும். கிட் என்ன வேணாலும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சோ அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய டைம் ஆகும். சோ இப்போதைக்கு இது மட்டும் போதும். சோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் ஒரே ஒரு மாடல் யூஸ் பண்ணலாம். டேக் அப்படின்னு ஒண்ணு, இக்னோர் எரர்ஸ் அப்படின்னு இன்னொன்னு யூஸ் பண்ணலாம். அப்ப இந்த டேக் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் ஒரு மாடியூல். ஓகேவா? இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா ஒரு மாடியூல். இந்த ஐஃபன் டேக்ங்கிறது ஒரு மாடியூல், ஐஃபன் ஸ்கிப் டேக்ஸ்ங்கிறது மாடியூல். இப்போ do only one task. டாஸ்க்னா ஃபர்ஸ்ட் என்ன? டாஸ்க்னா ஃபர்ஸ்ட் என்ன? இது ஒரு டாஸ்க். கரெக்டா? சோ என்னன்னு கேட்டீங்கன்னா இது ஒரு டாஸ்க். இது ஒரு டாஸ்க். ஜாவாவை இன்ஸ்டால் பண்ண ஒரு டாஸ்க், அப்டேட் பண்ணுங்கிறது ஒரு டாஸ்க், டாம் கேட்ட டவுன்லோட் பண்ணுங்க ஒரு டாஸ்க், அதை அன்சிப் பண்றது ஒரு டாஸ்க். இது எல்லாமே ஒரு டாஸ்க். அப்போ இந்த டாஸ்க்ல எனக்கு இவ்வளவு டாஸ்க்கும் நடக்க வேணாம். ஏதாவது ஒரு பர்டிகுலரா ஒரு டாஸ்க் மட்டும் நடந்தா போதும். அந்த பிளே புக்ல மொத்தமா இவ்வளவும் நடக்க தேவையில்ல. அப்ப பர்டிகுலரா இது மட்டும் நடந்தா போதும் அப்படின்னு நம்ம யூஸ் பண்றதுதான் டேக். எனக்கு அப்டேட் மட்டும் பண்ணு அப்படின்னு நான் யூஸ் பண்றேன் அப்படின்னா நான் டேக் யூஸ் பண்ணலாம். இல்ல அப்படின்னா இப்போ பர்டிகுலரா நீங்க யூஸ் பண்ணணும்னா டேக் யூஸ் பண்ணுவீங்க. அப்ப பர்டிகுலரா இல்ல இப்ப அந்த டாஸ்க் மட்டும் எனக்கு நடக்க தேவையில்ல அப்படின்னா ஐஃபன் ஸ்கிப் டேக் அப்படின்னு கொடுத்தா
do other than the specified அப்படின்னா என்னன்னா அந்த டாஸ்க் மட்டும் நடக்காது, அந்த டாஸ்க்கை தவிர மத்த எல்லா டாஸ்க்குமே நடக்கும். ஸோ எக்ஸாம்பிள், ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்னோட மிஷினை ஓபன் பண்ணிக்கிறேன், சாரி என்னோட ஃபைலை ஓபன் பண்றேன். இந்த ஃபைல்ல இவ்வளவு டாஸ்க் இருக்கு. ஸோ அப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்டர், என்ன பண்றேன் அப்படின்னா டாக்ஸ், டாக்ஸ்ல அப்டேட் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா, டாக்ஸ்ல என்ன கொடுக்குறேன் அப்படின்னா அப்டேட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ டவுன்லோட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ நான் அந்த பிளே புக்கை ரன் பண்ண போறேன். இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா Ansible playbook -i slaves.txt. இப்போ இங்க என்ன கமெண்ட் கொடுக்கணும்னு சொன்னேன், -tag அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ என்னோட மிஷின் போயிட்டு -tags update அப்படி கொடுத்தா அப்டேட் தானே கொடுத்தோம்ல. என்ன ஆகுது, என்ன ஆகுது, அப்டேட் மட்டும் தான் ஆகுது. கரெக்டா, Ansible -i உங்களோட பிளே புக் ரன் பண்றதுக்கான கமாண்ட் -tags கொடுத்து நீங்க என்ன டாக் கொடுக்குறீங்களோ அது மட்டும் அப்டேட் ஆகும். ஓகேவா, சோ அதுவே அதே கமாண்ட்ல எனக்கு அப்டேட் மட்டும் ஆக தேவையில்ல, மத்ததெல்லாம் நடக்கணும் அப்படின்னா skip -tags, அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா அப்டேட் அப்படின்னு கொடுத்தேன்னா பாக்கி எல்லாத்தையும் என்ன பண்ணிடும், அப்டேட்டை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு பேலன்ஸ் எல்லாமே நடக்கும். ஓகேவா, அப்போ ஒரே ஒரு டாஸ்க் மட்டும் எனக்கு எவ்வளவு பெரிய பிளே புக், நம்ம எதெல்லாம் சின்ன சின்ன பிளே புக் தான். ஸோ அப்போ பிளே புக்லாம் கொஞ்சம் பெருசா இருந்துச்சுன்னா ஏதாவது பர்டிகுலரா ஒரு டாஸ்க பண்ணணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா டாக்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, சோ இதுக்காக யூஸ் பண்றதுதான் டாக்ஸ். அனதர் ஒன் என்ன இருக்கு அப்படின்னா இக்னோர் எரர்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சோ இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இஃப் த ஃபர்ஸ்ட் டாஸ்க் ஃபெயில்ட் அதர் டாஸ்க் ஒர்க்ஸ் அப்படின்னா என்ன, இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், இக்னோர் எரர்ஸ் யூஸ் பண்ணலாமா. அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்னோட tomcat.yaml ஓபன் பண்ணிட்டு இன்சர்ட்ல சோ
இதை எடுத்து விட்டுட்டு கிரீன்ஸ் அப்படின்னு ஏதாவது இருக்கா? இல்ல. அப்ப என்ன பண்ணலாம்? இங்க இருக்கிற அப்டேட் எடுத்துட்டு நான் என்ன பண்றேன்? சோ ignores underscore error yes அப்படிங்கிற கமாண்டை இங்க ரன் பண்றேன். ஓகேவா? சோ ignore underscore error yes அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதை கொடுக்காம எப்படி ரன் ஆகுதுன்னு பாக்கலாமா? இன்சர்ட் இது கொடுக்காம ஃபர்ஸ்ட் எப்படி மெஷின் ரன் பண்ணுது, இது கொடுத்ததுக்கு அப்புறம் எப்படி ரன் ஆகுதுன்னு பார்க்கலாம். So escape shift colon wq exclamatory enter. என்ன ஆயிடுச்சு? என்ன ஆச்சு? அப்ப கிரீன்ஸ் நீங்க ஏதாவது பேக்கேஜ் இருக்கா? அப்ப என்ன ஆகல? ஐ மீன் அந்த கிரீன்ஸ் பேக்கேஜ் அப்டேட் ஆகிறதுக்கு அப்டேட் அந்த இடத்துல எரர் வரக்குள்ள அடுத்த டாஸ்க் எதையுமே ரன் பண்ணல. அப்போ இக்னோர் எரர்ஸ்ங்கிறது எப்போ நீங்க கொடுப்பீங்க அப்படின்னா அந்த டாஸ்க் எரரா இருந்தாலும் எனக்கு நெக்ஸ்ட் டாஸ்க நீ ரன் பண்ணிடு. அப்போ நான் பண்ற டாஸ்க் எரரா இருந்தா கூட என்ன பண்ண அப்படின்னா நெக்ஸ்ட் டாஸ்க ரன் பண்றதுக்கு யூஸ் பண்றதா இந்த இக்னோர் எரர்ஸ் அப்படிங்கறத யூஸ் பண்ணுவீங்க. சோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இன்சர்ட் இந்த இடத்துல என்னோட இக்னோர் எரர்ஸ் அப்படிங்கறத பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஐ மீன் இதை நீங்க இந்த வேர்டை ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு டாஸ்க்கு கீழேயும் அந்த டாஸ்கே எரரா இருந்தாலும் அது ஆட்டோமேட்டிக்கா ரன் பண்ணிடும். ஆட் பண்ணீங்க அப்படின்னா அந்த டாஸ்க் எரர்னா அந்த டாஸ்க்கை விட்டுட்டு மத்த டாஸ்க் எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணும். அதுக்கு இக்னோர் எரர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். சோ ஒரு டாஸ்க் ஃபெயில் ஆனா கூட எனக்கு அடுத்த டாஸ்க் எல்லாம் நீ எக்ஸிக்யூட் பண்ணு அப்படிங்கிறது யூஸ் பண்றது. திருப்பி என்ன பண்றேன்? அகைன் ரன் பண்றேன். என்ன ஆகுது? அது மட்டும் இக்னோர் ஆகி பேலன்ஸ் எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணும். சோ அதுக்காக யூஸ் பண்றது இக்னோர் எரர்ஸ். ஓகேவா? ஓகே. சோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ரூல்ஸ். ரூல்ஸ் தான் இம்பார்ட்டன்டான கான்செப்ட். இதுல நீங்க பார்க்க போறதுலயே ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்னன்னா ரூல்ஸ். ரூல்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா ரியல் டைம்ல ரூல்ஸ் தான் அதிகமா பிளே புக்ல எழுதுவாங்க. சோ உங்களோட பிளே புக்கை என்ன பண்ண முடியாது அப்படின்னா ரீயூஸ் பண்ண முடியாது. பிளே புக்கை என்ன பண்ண முடியாது? reuse பண்ண முடியாது. Using role, we can reduce the complex of playbook by adding all the things of corresponding folder. அப்போ ரோல்ஸை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபோல்டரா மெயின்டைன் பண்ண போறோம். என்ன ஃபோல்டரா மெயின்டைன் பண்ண போறோம்? ஆன்சிபிள்ல இருக்கிற பிளே புக்கை ரீயூஸ் பண்ண முடியாது அப்படின்னா அப்போ இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஒரு டாஸ்கை மட்டும் நான் ஒரு ஃபோல்டரா மெயின்டைன் பண்ணுவேன். ஓகேவா? அப்டேட்ங்கிற ஒரு டாஸ்கை ஒரு ஃபோல்டரா மெயின்டைன் பண்ணுவேன். அப்போ இன்ஸ்டால்ங்கிற ஒரு டாஸ்கா ஒரு ஃபோல்டரா மெயின்டைன் பண்ணுவேன். அப்போ டவுன்லோடா ஒரு டாஸ்கா ஒரு ஃபோல்டரா மெயின்டைன் பண்ணுவேன். இது எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா ரீயூஸ்க்காக யூஸ் பண்றதா ரூல்ஸ். ரீயூஸ் பண்றதுக்காக யூஸ் பண்றதா ரூல்ஸ். அப்போ அதிகமா ரியல் டைம்ல நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ரூல்ஸ் தான் யூஸ் பண்ணுவீங்க. பிளே புக்கை தாண்டி பிளே புக்கை ரீயூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ ஒரு தடவையும் உட்காந்து ஃபுல்லா பிளே புக் எழுதுவீங்களா? எழுத மாட்டோம். சோ அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ரோல்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ரோல்ஸ்ல என்ன பண்ணுவீங்க அப்படின்னா நீங்க எழுதின பிளே புக்கை எல்லாத்தையுமே ஃபோல்டரா பிரிச்சிருவீங்க. அப்போ ஒரு டாஸ்கையும் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபோல்டரா பிரிக்க போறோம். ஓகேவா? சோ அததான் இங்க பண்ண போறோம். சோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்னோட மிஷின் போயிட்டு சோ இந்த ரோல்ஸ்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரோல்ஸ் தான் கோட் ரீயூசபிலிட்டிக்காக நம்ம யூஸ் பண்றது. ஓகேவா? ரோல்ஸ் ஆர் ரீயூசபிள். we can use same task on multiple roles. ஓகேவா? ரியல் டைம்ல அதிகமா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா பிளே புக்கை விட ரோல்ஸை தான் யூஸ் பண்ணுவீங்க. அப்ப இந்த ரோல்ஸை நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படின்னா ஆன்சிபிள் கேலக்ஸி. அப்போ ரோல்ஸை நீங்க ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா இதான் கமெண்ட் ஆன்சிபிள் -galaxy init. அப்போ இந்த ரோல்ஸை எதுக்காக நான் இன்ஸ்டால் பண்ண போறேன் அப்படின்னா அப்பாச்சின்னு கோட் வச்சிருக்கேனா, ஐ மீன் HTTP இன்ஸ்டால் பண்ணி ஒரு கோட் வச்சிருக்கேனா,
அப்ப அந்த HTTPD இன்ஸ்டால் பண்றதுக்கான கோடை தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா init apacheங்கிறது இனிஷியலைஸ் பண்ற அப்பாச்சிக்காக இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரோல்ஸை கிரியேட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் என்னோட மிஷின்ல போயிட்டு எல்லாம் கிளியர் பண்ணியாச்சு. இப்ப என்ன பண்ணணும், என்ன கமெண்ட் கொடுக்கணும், என்ன கமெண்ட் கொடுக்கணும், என்ன கமெண்ட் கொடுக்கணும்னு சொன்னேன், இனிஷியேட் பண்ணணும். என்ன இனிஷியேட் பண்ணணும், Ansible error of Galaxy Ansible -Galaxy next init Apache enter அப்படின்னு கொடுத்தா என்ன ஆச்சு, அப்பாச்சிக்கு ரோல் வந்து கிரியேட் ஆடும். அந்த அப்பாச்சிக்கு ஏத்த மாதிரி ரோல் கிரியேட் ஆடும். அப்ப அந்த அப்பாச்சி கிரியேட் பண்றதுக்கு என்னென்ன ரோல் அப்பாச்சி வாஸ் கிரியேட்டட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துருச்சா. எல்எஸ் கொடுத்தா என்ன ஆயிடுச்சு, ஒரு அப்பாச்சிங்கிற ஒரு டைரக்டரி கிரியேட் ஆயிட்டு. கரெக்டா, அப்பாச்சிங்கிற டைரக்டரி கிரியேட் ஆயிட்டு. சோ இந்த அப்பாச்சிக்குள்ள நான் போய்க்கிறேன். சோ சிடி அப்பாச்சி அப்படின்னு சொல்லிட்டு ls-lrpa இதுல இவ்வளவு ஃபைல்ஸ் இருக்கு. அந்த அப்பாச்சிக்குள்ள ஃபைல்ஸ், ஹேண்ட்லர்ஸ், டிஃபால்ட், டாஸ்க், மெட்டா, வேரியபிள், டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு ஃபோல்டர்ஸ் இருக்கு. இப்போ நான் இதை என்ன பண்ண போறேன் அப்படின்னா சிடி பேக் வந்துக்கலாம். பேக் வந்துட்டு இப்போ நான் இதை ஒரு ட்ரீ ஷேப்ல இதை நான் அலைன்மெண்ட் பண்ண போறேன். ஸோ ட்ரீ ஷேப்ல பண்ணணும் அப்படின்னா ட்ரீயை இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கறது அர்த்தம். sudo yum install tree. ஓகேவா, இத ஒரு ட்ரீ ஷேப் அந்த ஷேப்ல கொண்டுட்டு வர போறோம். இப்போ என்னன்னா நார்மலா டைரக்டரி ஃபைல் டைரக்டரி இப்படின்னு இருக்கா. சோ இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா sudo yum install tree -y அப்படின்னு சொல்லிட்டு இதை இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் நான் ஒரு கமாண்ட் கொடுக்குறேன், tree apache அப்படின்னு கொடுத்தா இப்ப என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க, என்ன ஆகலாம், ட்ரீ ஃபார்மட்ல இதா ட்ரீ ஃபார்மட்ல காட்டுதா. நார்மலா டைரக்டரி அப்படின்னு காட்டுனது, இப்படி காட்டுனது அந்த ட்ரீயை இன்ஸ்டால் பண்ணோம்னா ட்ரீ ஃபார்மட்ல அந்த ஃபோல்டருக்குள்ள சப் ஃபோல்டர் என்னென்ன அப்படிங்கறத இப்படி காட்டும். ட்ரீங்கிறது ஒண்ணும் இல்ல, அது ஒரு பேக்கேஜ். ட்ரீ ஷேப்ல காட்டுறதுக்கு யூஸ் பண்ற ஒரு பேக்கேஜ், அவ்வளவுதான். இந்த டிஃபால்ட்டுக்குள்ள main.yaml அப்படின்னு ஒரு ஃபைலை போடலாம். ஃபைல்ஸ்ல ஹேண்ட்லர்ஸ்ல main.yaml, மெட்டால இதுக்குள்ளலாம் என்னென்ன ஃபைல் போடலாங்கிறத ஒரு ட்ரீ ஷேப்ல நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. வேற ஒண்ணுமே இல்ல. சோ நான் என்ன பண்றேன், சிடி அப்பாச்சிக்குள்ள போயிட்டு சோ இதுல என்ன பண்ணணும், இதுல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா என்னோட டாஸ்க்குள்ள போக போறேன். டாஸ்க்குள்ள என்ன பண்ணுவோம், டாஸ்க்குள்ள என்னென்ன ஃபைல்ஸ் எல்லாம் போடுவீங்க, எல்லா டாஸ்க் என்னென்ன டாஸ்க் இருக்கோ அந்த டாஸ்க் எல்லாத்தையும் போடலாமா. சோ நான் என்ன பண்றேன், இந்த டாஸ்க்குள்ள போயிட்டு என்னோட சிடி அப்பாச்சி டாஸ்க் இந்த டாஸ்க்குள்ள போயிட்டு இப்ப டாஸ்க்குள்ள வந்துட்டேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன், சிடி டாஸ்க்குள்ள வந்தாச்சு. இதுல அந்த டாஸ்க்ல என்ன ஃபைல் இருக்கு, இப்போ vi main.yaml அப்படின்னு ஃபைல் இருக்கா. இந்த ஃபைலை ஓபன் பண்றேன், இன்சர்ட் அப்படின்னு கொடுத்துட்டு இது அப்படியே இருக்கட்டும். இப்ப என்ன பண்ண போறேன் அப்படின்னா என்னோட டாஸ்க் கொடுக்க போறேன். என்ன டாஸ்க், அந்த டாஸ்க் இருக்கா. சோ நான் என்ன பண்றேன், என்னோட ஃபர்ஸ்ட் டாஸ்க் ஓபன் பண்ணிட்டு அப்போ ஆல்ரெடியே நம்ம yum install apacheன்னு ஒண்ணு டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கோம். சோ ஃபைல் கூட எழுதலாம், நோ ப்ராப்ளம். சோ நிறைய டாஸ்க் இங்க வச்சிருக்கேன். சோ HTTPD இன்ஸ்டால் பண்றதுக்கான ஃபைல் இங்க இருக்கா.
ஓகேவா? சோ இதானே நம்ம மொத்த டாஸ்க். இத அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். அப்பாச்சி இன்ஸ்டால் பண்றதுக்கு, ஸ்டார்ட் பண்றதுக்கு, ஃபைல காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றதுக்கு. சோ இதுதான் என்னோட டாஸ்க். அப்படியே இந்த டாஸ்க காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஹைஃபன் நேம் டெலீட் பண்ணி விட்டுறலாம். ஓகேவா? சோ என்ன பண்ணியாச்சு? டாஸ்க வச்சாச்சு. இப்போ இதுதான் என்னோட டாஸ்க். எஸ்கேப் ஷிஃப்ட் கோலன் W2 எக்ஸ்லமேட்டரி அப்படின்னு சொல்லிட்டு டாஸ்க் உள்ள வச்சுட்டேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்? என்னோட டாஸ்க காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ என்கிட்ட index.html ஃபைல் இருக்கா? ஃபைல் இருக்கா? எங்க இருக்கு? எந்த பாத்துல என்னோட index.html ஃபைல் இருக்கு? ஃபைல் இருக்கா இல்லையா? ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஒன்னு கிரியேட் பண்ணீங்களா? index.html அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த ஃபைல்குள்ள மூவ் பண்ண போறேன். ஓகேவா? index.html இந்த ஃபைல்குள்ள மூவ் பண்ண போறேன். சோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா cd டபுள் டாட் ஸ்லாஷ் என்னோட ஃபைல்ஸ்குள்ள போய்க்கிறேன். ஓகேவா? cd டபுள் டாட் ஒரு ஸ்டெப் பேக் வந்துட்டு டைரக்டா என் ஃபைல்குள்ள போயிட்டு சோ இந்த இடத்துல VILL கொடுத்தீங்கன்னா ஃபைல் இருக்காது. சோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா vi index.html அப்படின்னு சொல்லிட்டு insert this is my sample playbook. So ஏதோ ஒரு playbook. escape shift colon W2 exclamatory. ஓகேவா? சோ என்ன பண்ணியாச்சு அப்படின்னா இப்போ இதுக்குள்ள அப்பாச்சி டாஸ்க்குள்ள என்னோட டாஸ்க கொடுத்துட்டேன். index.html குள்ள என்னோட ஃபைலையும் கொடுத்தாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒரு ஃபைல் கிரியேட் பண்ண போறேன். roles.xml YAML ஃபைல் கிரியேட் பண்ண போறோம். அப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இங்க இருந்து வெளில வந்துடுறேன். வெளில வந்துட்டு vi roles.yml அப்படின்னு ஒரு ஃபைல் சோ கிரியேட் பண்ணிட்டு இந்த ஃபைல்குள்ள நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா என்னோட ரோல்ஸ் அலோகேட் பண்ண போறேன். சோ இந்த இடத்துல host யாரு அப்படின்னா ஏதோ ஒரு ஹோஸ்ட். நான் பண்றது புரியுதா இல்ல புரியலையா? புரியலையா? ரோல்ஸ் எதுக்கு? இது கொஞ்சம் புரியாத கான்செப்டா தான் இருக்கும். பட் நீங்க ரோல்ஸ்ல தான் ஒர்க் பண்ணுவீங்க. ரோல்ஸ் எதுக்குன்னு சொன்னேன்? ரீயூஸ். ரீயூஸ். என்ன ரீயூஸ்? பிளேபுக் ரீயூஸ். அத கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க. என்ன ரீயூஸ்? புரியல. இருக்கிற கோடை எல்லாத்தையுமே ஸ்பிளிட் பண்ணி வைக்கிறீங்க. வேற ஒண்ணும் இல்ல. ஏன்னா உட்கார்ந்து எல்லா கோடையும் உங்களால எழுத முடியாது. ஒரு தடவை பிளே புக் எழுதிட்டோம்னா அந்த பிளே புக்க இப்படி ரோல்ஸ்ல போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எப்போ தேவையோ அந்த கோடை நமக்கு ஏத்த மாதிரி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். பிளே புக்க ரீயூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டேன். ரீயூஸ் பண்ண முடியாது பிளே புக்க. காப்பி பேஸ்ட் இந்த நீங்க ஒரு கோடு எழுதுறீங்கல்ல ஐ மீன் ரீயூஸ் பண்ண முடியாதுன்னா இப்போ நான் போர்ட் நம்பர் வேற சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன்னா அந்த பிளே புக்கை ரீயூஸ் பண்ண முடியாது. அதுக்காக தான் ஐ மீன் இப்படி ரீயூஸ் பண்ணுவோம். ரியல் டைம்ல ஒரு பிளே புக் ஒரு இதுக்கு எழுதுறீங்க. இப்போ டாம் கேட்டுக்கு நான் ஒரு பிளே புக் எழுதுறேன் அப்படின்னா அதே அந்த ஃபைல நான் என்னால ரீயூஸ் பண்ண முடியாது. அதுக்குதான் இந்த ரோல்ஸ்.
எதை சேவ் பண்ணி வச்சுட்டு இது உங்களுக்கு எப்படி சொல்றது? இப்போ டெராஃபார்ம்ல கோட் எழுதுறீங்க கரெக்டா? சோ டெராஃபார்ம்ல இருக்கிற கோட திருப்பி ரீயூஸ் பண்ண முடியுமா? அது என்ன ஆகும்? உங்களுக்கு ஒரு ஸ்டேட் ஃபைலா கிரியேட் ஆகும். அது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஸ்டேட் ஃபைலா கிரியேட் ஆகும். அந்த ஸ்டேட் ஃபைலுக்குள்ள என்னென்ன இருக்குங்கிறத நீங்க செக் பண்ணிப்பீங்க. ஐ மீன் அந்த கோட என்ன பண்ண முடியும் அப்படின்னா உங்களுக்கு ஏத்த மாதிரி ரீயூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். டெராஃபார்ம்ல இருக்கிற அட்வான்டேஜே ஃபைலை ரீயூஸ் பண்ணி மாத்திக்கலாம். பட் ஆன்சிபிள்ல இருக்கிற பிளே புக்கை உங்களால ரீயூஸ் பண்ணவே முடியாது. ரீயூஸ் இந்த சென்ஸ் நீங்க டெவ் என்விரான்மெண்ட்ல இருக்கிற கோட டெஸ்ட் என்விரான்மெண்ட்டுக்கும் டெஸ்ட் என்விரான்மெண்ட்ல இருக்கிற கோட மாத்தி மாத்தி ரீயூஸ் பண்ண முடியாது. பிளே புக்ல இருக்கிற ஒரு ரூல் இதுதான். சோ இங்க எழுதுறது நம்ம நார்மலா என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா ஜஸ்ட் உங்களுக்கு என்னென்ன தேவையோ நான் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் எப்படி டெப்ளாய்மெண்ட் பண்ணணுங்கிறத நார்மலா உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ரியல் டைம்ல ஆன்சிபிள்ல இருக்கிற பிளே புக்கை ரீயூஸ் பண்ண முடியாது. அதுக்காக கொண்டு வந்த கான்செப்ட் தான் இந்த ரோல். ஓகேவா? சோ என்ன பண்ண முடியாது அப்படின்னா நீங்க வேணா செக் பண்ணுங்க. இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா அதே கோடையே எடுத்து திருப்பி ரீயூஸ் பண்ண போறீங்க. வேற ஏதாவது என்விரான்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ டாம் கேட் நான் கொடுத்தேனா வேற குரூப்பிங் கான்செப்ட் பண்ணிக்கோங்க. குரூப்பிங் வந்து வேற பண்ணிக்கோங்க. குரூப்பிங் பண்ணிட்டு அதே கோடையே நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா எனக்கு ரீயூஸ் பண்ண போறீங்க. அப்ப நீங்க ரீயூஸ் பண்ணிட்டீங்கன்னா ரீயூஸ் பண்ண முடியாது. கான்செப்டே ரீயூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? உங்களால என்ன ஆகாது அப்படின்னா அந்த இடத்துல கோடு ரன் ஆகாது. நீங்க திருப்பி வேற குரூப்பிங் பண்றீங்களே, இப்போ நான் டாம் கேட்னு சொல்லிட்டு ஒரு சர்வருக்கு இந்த கோடை எழுதிட்டேன். இப்போ நீங்க திருப்பி வேற அதுக்கு அந்த கோடை சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா ரீயூஸ் நடக்காது. வேற சர்வருக்கு. ஐ மீன் வேற எல்லாமே மாத்தணும். சேஞ்ச் பண்ணணும். எல்லாமே சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ணிட்டு நீங்க ரன் பண்ணுங்க. அந்த இடத்துல எரர் அப்படிங்கறத வரும். நாங்களும் ரன் பண்ணி தானே வந்திருக்கோம். குரூப் பண்ணி அந்த மாதிரி. சோ அது நடக்காது. சோ அதனாலதான் இந்த ரோல்ஸ்ங்கிற கான்செப்டை யூஸ் பண்ணுவோம். ரோல்ஸ் எதனால எரர்? இல்ல அந்த எரர் கிடையாது. அது ஃபைல காப்பி பண்றேன். நான் பிளே புக்கே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணல. சும்மா ஃபைல பேலன்ஸ் எல்லாமே ரன் ஆச்சு. அது மட்டும் ஏன் ரன் ஆகல? பாக்கி எல்லாமே ரன் ஆச்சு. அப்போ மொத்த ஃபைல தானே எரர்னு ஷோ ஆகணும். அது ப்ராப்ளம் இல்ல. சோ பிளே புக்கை தான் ஒரு பிளே புக்கை தான் ரன் பண்ண முடியாதுன்னு சொல்றேன். ஃபைல காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றது ப்ராப்ளம் இல்ல. சோ அதுக்காக கொண்டு வந்த கான்செப்ட் தான் இந்த ரோல்ஸ் கான்செப்ட். ஓகேவா? அப்போ ரோல்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இருக்கிற டாஸ்க் எல்லாத்தையுமே பிரிச்சு பிரிச்சு ஃபோல்டரா போட்டுருவாங்க. நான் இப்ப அப்பாச்சின்னு ஒரு ரோலை கிரியேட் பண்ணேன். அதே மாதிரி டாம் கேட்னு ஒரு ரோலை கிரியேட் பண்ணலாம். வேற எதுக்காவது ரோல் ஜென்கின்ஸ்னு ஒரு ரோலை கிரியேட் பண்ணலாம். வேற எதுக்காவது நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ரோலை கிரியேட் பண்ணி எல்லா டாஸ்கையும் உள்ள போட்டுக்கோங்க. டாஸ்க் தனித்தனி ஃபோல்டர்ஸ். அப்போ ஹேண்ட்லர்ஸ்னா என்னன்னா ரீஸ்டார்ட் பண்றதுக்காக யூஸ் பண்றது. ஃபைல்னா நம்மளோட ஃபைலை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றதுக்கான இடம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ நான் ஹோஸ்ட் கிரீன்ஸ் ஈஸி டு ஐஃபன் யூசர் இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு இங்க என்ன பண்ணுவேன் அப்படின்னா டாஸ்க்னு கொடுக்க மாட்டேன். அதுக்கு பதில் ரோல்னு கொடுப்பேன். அப்ப என்ன பண்ண அப்படின்னா அப்பாச்சில உள்ளதை எக்ஸிக்யூட் பண்ணேன். அப்ப இந்த ரோல்ல உள்ள கான்செப்டே அப்பாச்சில இருக்கிறத இன்ஸ்டால் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி ஃபைல மூவ் பண்ணேன். அப்போ நான் அண்டர்ஸ்கோர் ஜென்கின்ஸ் அப்படின்னு கொடுத்தா என்ன ஆகும்? ஜென்கின்ஸ்ல உள்ளது சேர்த்து இன்ஸ்டால் ஆகும். அப்போ வேற ஏதாவது கிட்னு கொடுத்தனா கிட்ல உள்ளது சேர்த்து இன்ஸ்டால் ஆகும். இதுதான் ரோலோட கான்செப்டே. அப்போ டாஸ்க்னு கொடுக்க மாட்டீங்க. ஒரு தடவையும் நம்ம டாஸ்க மெயின்டைன் பண்ண வேணாம். டாஸ்க மெயின்டைன் பண்ணாம ரோல். அப்போ என்னோட ரோல்ஸ்ல அப்பாச்சி இருக்கு நீ இன்ஸ்டால் பண்ணு. அப்போ ஜென்கின்ஸ் இருக்கு எல்லாமே நான் ஃபோல்டரா பிரிச்சு போட்டு வச்சிருக்கேன். அதுல இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து என்ன பண்ணும் அப்படின்னா எக்ஸிக்யூட் பண்ணும். இப்போ கிளியரா? சோ அதுக்காக யூஸ் பண்றதா இந்த ரோல் கான்செப்ட். So vi roles.xml வேரியபிள்ல main.axm அந்த ஃபைல போடணும். அப்போ இது வந்து அப்பாச்சிக்கு மட்டும் தான் இந்த இது. ஆக்சுவலா அப்பாச்சிக்கு மட்டும் தான் இப்படி இந்த ரோல் கிரியேட் ஆயிருக்கு. இப்ப ஜென்கின்ஸ் கொடுத்தீங்கன்னா வேற ரோல் வேற மாதிரி டைரக்டரி இதெல்லாம் கிரியேட் ஆகும். அப்பாச்சி இன்ஸ்டால் பண்றதுக்கு உங்களுக்கு என்ன தேவை? ஸ்டார்ட் பண்ணா போதும். அப்பாச்சில ஏதோ டெப்ளாய் பண்ண போறோம். அப்பாச்சிங்கிறது ஒரு மிடில்வேர். அதெல்லாம் இங்க இருக்கும். இந்த ரோலுக்குள்ள இருக்கும். ஜென்கின்ஸ் கொடுத்தீங்கன்னா ஜென்கின்ஸ்க்கான என்னென்ன இருக்கணுமோ அது எல்லாமே இன்ஸ்டால் ஆகும். நீங்க ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? நம்மளுக்கு தான் பிளே புக் இருக்குல்ல. இப்போ ஜென்கின்ஸ் கொடுத்து ஜென்கின்ஸோட ரோலை இன்ஸ்டால் பண்ணுங்க. ரோலை இன்ஸ்டால் பண்ணி என்னென்ன ஃபோல்டர்ஸ் எல்லாம் கிரியேட் ஆகுது அப்படிங்கறத பாருங்க. ஓகேவா? சோ ஒரு இதுக்கு ஏத்த மாதிரி சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும்.
சோ நெக்ஸ்ட் பார்க்க போறது வால்ட். வால்ட்னா எங்க கேள்விப்பட்டிருக்கீங்க? ரோல்ஸ்ல தனித்தனியா பிரிச்சு வைக்கிறது மட்டும் தான் உங்க வேலை. பிரிச்சு வச்சு ரன் பண்றதா வேலை. பிளே புக் எப்படி ரன் பண்றோமோ அதே மாதிரி ரோல்ஸ் ரன் பண்ணுவீங்க, வேற எதுவுமே கிடையாது. ஃபைலுக்குள்ள போட்டுருவீங்க. ரோலோட ஒர்க்கே தனித்தனியா பிரிச்சு வைக்கிறது. நான் இப்போ சும்மா அப்பாச்சியை மட்டும் பிரிச்சு வச்சேன். அதே மாதிரி நீங்க ஜென்கின்ஸை இது பண்ணலாம். நம்மளுக்கு புரியல, இன்னொரு எக்ஸாம்பிள்ஸ் காட்டணுமா? புரியாத மாதிரியே இருக்கா? சோ Ansible -Galaxy அப்படின்னு கொடுப்பீங்களா? சோ Galaxy இதை நீங்க ரன் பண்ணாதான் தெரியும். இருங்க ஒரு நிமிஷம், நான் ரன் பண்றேன். நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நீங்க என்ன கொடுக்கும், roles.yaml அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஃபைல் நேம் கொடுப்பீங்க. -syntax எந்த இடத்துல எரர் பண்ணிருக்கோம்? புரியல. இப்ப என்ன ஆகுது? என்ன ஆகுது? என்ன ரன் ஆகுது? இப்ப நம்ம பிளே புக்க ரன் பண்ணோமா, ரோல்ஸ் ரன் பண்ணோமா? ரோல்ஸ் தான் ரன் பண்ணீங்க. அப்ப என்ன ஆகும்னா, எல்லாத்தையும் தனித்தனி ஃபோல்டர்ல போட்டீங்களா? ஆக்சுவலா உங்களோட டாஸ்க்ங்கிற ஃபோல்டரை டாஸ்க்குள்ள போடுவீங்க. ஃபைல்ல நீங்க என்ன ஃபைல் கொடுக்குறீங்களோ அந்த ஃபைல்ஸ் போடுவீங்க. அப்போ ஹேண்ட்லர்ஸ்ங்கிறது என்னன்னா ரீஸ்டார்ட் பண்றதுக்கு ஹேண்ட்லர்ஸ் யூஸ் பண்ணுவோம். சோ அந்த ஹேண்ட்லர்ஸ்க்குள்ள உங்க ரீஸ்டார்ட்கான ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே போடுவீங்க. அப்போ எல்லாத்தையுமே தனித்தனி ஃபோல்டருக்குள்ள போட்டுட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டுமே எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. ஓகேவா? உங்களுக்கு என்ன வேணுமோ, அப்போ ரோல்ஸ்ல என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த மிஷின்ல அப்பாச்சி இன்ஸ்டால் ஆயிடும். ஸ்டார்ட் பண்ணணும், index.html கான்ஃபிகர் பண்ணிடும். சோ பிளே புக் ரன் பண்ற மாதிரி தான். பட் பிளே புக்க ரன் பண்ண போறது இல்ல, நம்மளோட ரோல்ஸை ரன் பண்ணும். இப்படி தனித்தனியா போட்டுக்கிட்டோம்னா ஒரு தடவையும் நான் போய் பிளே புக்கை எழுதி இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. எனக்கு ஜென்கின்ஸை இன்ஸ்டால் பண்ணு, இந்த மிஷின்ல இன்ஸ்டால் பண்ணணுங்கிற குரூப்பிங் கான்செப்டை நான் பண்ணிட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இன்ஸ்டால் ஆயிடும். இப்போ அந்த இடத்துல ஹோஸ்ட்ல ஆல் கொடுத்தனா 3 மிஷின்ல எனக்கு வரிசலா இன்ஸ்டால் ஆகும். சோ இதுதான் ரோல்ஸ். கிளியரா? ஒரு தடவை பிளே புக் எழுதிட்டு அந்த பிளே புக்ல இருக்கிற டாஸ்க் எல்லாத்தையும் தூக்கி அதுல போட்டுட்டீங்க அப்படின்னா இனிமே பிளே புக் தேவை கிடையாது. டாஸ்க் உள்ளதை எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ வால்ட் எங்க கேள்விப்பட்டிருக்கீங்க? வால்ட்னா போன்ல வால்ட் யூஸ் பண்ணுவோமே, செக்யூர். செக்யூர்டுக்காக யூஸ் பண்ணுவோம். கரெக்டா? அதேதான் இங்கேயும் வால்ட். நம்மளோட ஃபைல என்ன பண்ணலாம் அப்படின்னா செக்யூர் பண்ணலாம்.
நம்மளோட ஃபைலை செக்யூர் பண்றதுக்காக யூஸ் பண்றதா என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா வால்ட். ஸோ டு ப்ரொடெக்ட் யுவர் ஃபைல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இப்போ என்கிட்ட ஒரு ஃபைல் இருக்கு. ஆக்சுவலா ஒரு ஃபைல் tomcat.yaml ஃபைல் இருக்கு அப்படின்னா, ஸோ ansible -vault encrypt tomcat.yaml அப்படின்னு கொடுத்தா என்ன ஆகும்? ஃபைல் என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? பண்ணலாமா? சோ நான் என்ன பண்றேன், என்கிட்ட tomcat.yaml ஒரு ஃபைல் இருக்கா? சோ இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன் இந்த கமாண்ட. சோ நம்ம டைப் பண்ணலாம். ansible என்ன கொடுக்கணும், hyphen, நான் என்னோட ஃபைலை ப்ரொடெக்ட் பண்ண போறேன், அவ்வளவுதான். ansible -vault நெக்ஸ்ட் encrypt நெக்ஸ்ட் tomcat.yml, இதுதான் என்னோட ஃபைல் நேம். சோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்கிரிப்ட் பண்ண போறேன். என்டர் அப்படின்னு கேட்டா என்ன கேக்குது, பாஸ்வேர்ட் கேக்குது. சோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா பாஸ்வேர்ட் கொடுக்குறேன். சோ admin 123 admin 123 encryption successfully. இப்போ cat tomcat.yaml ஃபைல் என்கிரிப்டட் ஃபைலா இருக்கு. அப்ப இந்த ஃபைலை யாரும் என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. அப்ப பார்க்கணும்னா நான் என்ன பண்ணணும், அப்ப என்ன பண்ணலாம், டிகிரிப்ட் பண்ணா டிகிரிப்ட் ஆயிடும். ஆக்சுவலா என்ன ஆகும் அப்படின்னா, இப்ப நான் இந்த என்ன பண்றேன் அப்படின்னா என்கிரிப்ட் ஆன பிளே புக்கை ரன் பண்ண போறேன். பிளே புக் எப்படி ரன் பண்ணலாம், ansible -playbook -i slaves.txt tomcat.yaml அப்படின்னு கொடுத்தனா என்டர். என்ன ஆகுது, error attempting to decrypt but no vault secret found. அப்ப என்ன கொடுக்கணும் அப்படின்னா இந்த பிளே புக்கை நான் ரன் பண்ணணும். என்கிரிப்ஷன் இருக்கிற ஸ்டேஜ்லயே நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை ரன் பண்ணணும். அப்போ ரன் பண்றதுக்கான கமாண்ட் என்ன கொடுப்பேன் அப்படின்னா -ask. எஸ், அப்போ -ask -vault -password அப்படின்னு கொடுத்தேன்னா -vault password enter. -ask -vault -pass அப்படின்னு கொடுத்தேன்னா என்ன கேக்குது, பாஸ்வேர்ட் கேக்குது. அப்ப நான் என்னோட பாஸ்வேர்ட் கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும், ரன் பண்ணும். என்கிரிப்ஷன் இருக்கிற ஸ்டேஜ்லயே நான் ரன் பண்ணணும் அப்படின்னா இதை பண்ணலாம். சோ இக்னோர் எரர்ஸ் அங்க நான் டெலீட் பண்ணல, அதனால அது அப்படியே சேர்ந்தே ரன் ஆகுது, வேற ஒண்ணும் இல்ல. ஓகேவா? அப்போ நீங்க டிகிரிப்ட் கொடுக்கணும் அப்படின்னா சோ என்ன பண்ணலாம் அப்படின்னா டிகிரிப்ட் அப்படின்னு கொடுக்கணும்னா அதே ansible -i decrypt tomcat.yaml அப்படின்னு டிகிரிப்ட் பண்ணிக்கலாம். இல்ல அப்போ அதுக்கு நீங்க பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ரீகீ அப்படின்னு கொடுத்து பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணலாம். இல்ல இதுல எடிட் பண்ணணும் அப்படின்னா சோ எடிட், வியூ பண்ணணும்னா வியூ, ஃபைல உள்ள போய் எடிட் பண்றது. எடிட் பண்றதுக்கு பெர்மிஷன் இருக்கணும்ல, சோ எடிட் கொடுத்தீங்கன்னா எடிட் பண்ண முடியும். இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு பாஸ்வேர்ட் கேட்டுக்கிட்டே இருக்கும். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா சோ இந்த இடத்துல சோ கிளியர் கொடுத்துட்டு எடிட் என்ன கேக்குது, பாஸ்வேர்ட் கேக்குதா, எடிட் பண்ண முடியும். உள்ள போயிட்டு என்ன பண்ண முடியும் அப்படின்னா இன்சர்ட் அப்படின்னு கொடுத்து எடிட் பண்ண முடியும். சோ ஒரு சீக்ரெட்டா மெயின்டைன் பண்றதுக்கு தான் இது. இதுல போயிட்டு அப்போ வியூ அப்படின்னு கொடுத்தேன்னா வியூ மட்டும் தான் பண்ண முடியும். நீங்க போயிட்டு எடிட் பண்ண முடியாது உங்களால.
அப்போ நீங்க பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சாலும் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். டிக்ரிப்ட் பண்ணணும்னா ஸோ அதே டிக்ரிப்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா டிக்ரிப்ட் ஆயிடும். ஸோ இதுதான் வால்ட். அந்த ஃபைலை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக யூஸ் பண்றது வால்ட். அப்போ ஆன்சிபிள் நமக்கு ஓவர். ஸோ இது வரையும் ஏதாவது டவுட் இருக்கா? ஆன்சிபிள் இதோட ஓவர். நெக்ஸ்ட் நம்ம குபர்னெட்ஸ் தான் பார்க்கணும். ஸோ ரீகி, டிக்ரிப்ட், வியூ, என்கிரிப்ஷன். அப்போ ரோல்ஸ் தான் அதிகமா பண்ணுவாங்க. ஜஸ்ட் நீங்க ரோல்ஸை வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஓகேவா? பிளே புக்கை தாண்டி